பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக வசனத்திலிருந்து உங்களுக்கு அதிகமாக நீங்க கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியை வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தையும், எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் வாசிக்கலாம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனம், எண்ணாகமம் 14:24 வாசிங்கள். எப்னேயின் குமாரனாகிய காலேப் அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியால் அவன் மிதித்து வந்த தேசத்தை நான் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் தருவேன் என்று கர்த்தர் ஆணையிட்டார். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்து உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியால் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வசனத்தின் மூலம் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு, நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய எதிர்காலத்துக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவைகளை பேசும்படி ஆண்டவரே கண்கள் எல்லாரும் மூடலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த பகல் வேளையில நீர் என்னோடு பேசும் ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுவீரே. ஆனால் உம்முடைய வசனத்தின்படி செய்ய என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. உம்முடைய வசனத்துக்கு முன்பதாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்பது போல அல்ல, ஏதோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஏதோ ஒரு வார்த்தையை கேட்பது போல அல்ல. என் தேவாதி தேவனே, உம்முடைய சத்தம், உம்முடைய வல்லமுள்ள சத்தம் இந்த பகல் வேளையில என்னுடைய வாழ்க்கையில துணிக்கட்டும் ஆண்டவரே. என்னை உருவாக்கட்டும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய கரங்களை என்னை தருகிறேன் என்று எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நீர் என்னோடு பேசும், நீர் என்னோடு பேசுவீரே. ஆனால் அதன்படி செய்ய என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் மகா வல்லம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணக்கூடியது. உங்களுடைய வாழ்க்கையில அசாத்தியமான காரியங்களை செய்யக்கூடிய அந்த சர்வ வல்லமுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நம்முடைய இருதய கதவுகளை ஆண்டவருக்கு முன்பதாக திறக்கலாம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, இந்த இடம் முழுவதிலும் உம்முடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபரிமிதமான ஆளுகை இந்த இடத்துல நிரப்பி இருப்பதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளிலே நாங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி ஆராதிக்க தேவாதி தேவன் கிருபை செய்தீரப்பா. இந்த ஊழியத்துக்காய், இந்த ஸ்தாபனத்திற்காய், இதை சார்ந்து நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களுக்காய் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய், இந்த ஊழியத்தை நடத்துகிற அனைவருக்குமாய், இங்கே ஆராதிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ உம்முடைய சன்னிதானத்தில் இந்த பகல் வேளையில நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் உம்முடைய சர்வ வல்லமுள்ள வார்த்தை, வனாந்திரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், காடுகளை வெளியாக்குற கர்த்தருடைய சத்தம், அக்கினி ஜுவாலைகளை பிளக்கின்ற கர்த்தருடைய சத்தம், சர்வ வல்லமுள்ள உம்முடைய மகிமை இந்த பகல் வேளையில ஒவ்வொருடைய வாழ்க்கையோடும் ஒவ்வொருடைய ஜீவியத்தோடும் துவனிப்பதாக, கிரியை செய்வதாக, எல்லா அந்தகார வல்லமைகள் நீங்குவதாக உணர்வு உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ மகிமை வல்லமையாய் அசைவாடட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. தூக்கமயக்கத்தின் ஆவிகள், சோர்வுகள், அசதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்க போகட்டும். தெய்வீக மகிமை இந்த இடம் முழுவதும் நிரப்பட்டும் ஆண்டவரே. அடியனை மரத்தினர் மாத்திரம் வெளிப்படுவீராக ஆண்டவரே. இதாகிலும் ஒன்றாகுமானால் உம்மால் மாத்திரம் ஆண்டவரே. உம்முடைய மகிமையை நாங்கள் காணும்படி அருள் புரிவீராக. உம்முடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த வாசித்த உபாகமம் 1:36, எண்ணாகமம் 14:24 இந்த 2 பகுதியில் ஒரே நபர் எப்புனேயின் குமாரனாகிய காலேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கிமு 1353வது வருஷம் ஏறக்குறைய அந்த வருஷத்தில் இவர் பிறந்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் கணிக்கிறாங்க. சிலருடைய கூற்றுப்படி 1500கள் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஆனால் பெருவாரியான வேத பண்டிதர்களுடைய கூற்றுப்படி 1353 அப்படின்னு நம்ம உத்தேசமாக வச்சுக்கலாம். இது கதையல்ல, நடந்த சம்பவம். சரித்திரபூர்வமாக நடந்த சம்பவம் தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சம்பவத்தை தான் சொல்றேன். இந்த காலவெளியில் நான் கதை ஓட்டுறதுக்கு வரல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஒரு தப்பு கிறிஸ்தவ கோலத்தில் வரும். எப்படின்னா, நம்ம சண்டே ஸ்கூல் படிக்கிற காலத்தில்
இந்த பிள்ளைங்களுக்கு டீச்சர்ஸ் பாடம் எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கடா, பிள்ளைங்க வாங்க நான் உங்கள் அக்கா ஒரு கதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லி பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே என்ன ஆகி போகுதுன்னா, பைபிளில் இருக்கிறது ஒரு கதை புஸ்தகம் போல அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி உருவாகுது. ஆனால் நான் சொல்கிறேன், பைபிள் கதை புஸ்தகம் கிடையாது, சரித்திர புஸ்தகம், விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்ட புஸ்தகம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. விஞ்ஞானத்தின்படி இது தப்பு இல்லை, இதன்படி விஞ்ஞானம் தப்பு. ஒரு காலத்தில் சொல்லுவான், பூமி தட்டையா இருந்துச்சுன்னு. அப்போ எல்லாரும் நினைச்சாங்க பைபிள் தப்புன்னு நினைச்சாங்க. ஆனால் பைபிள் தப்பு இல்லை, விஞ்ஞானம் தான் தப்பா இருந்துச்சு. பிறகு கொஞ்சம் காலம் போன பிறகுதான், விஞ்ஞானம் வளர்ந்த பிறகு பூமி உருண்டைன்னு சொன்னான். அதை எப்பயோ பைபிள் சொல்லிடுச்சு. இப்படி ஒவ்வொன்றுக்கும் எனக்கு இன்னைக்கு அந்த சைடு சப்ஜெக்ட் நான் பேசல. வேதத்தில் இருக்கிற தப்பு இல்லை, விஞ்ஞானம் வளரும் போது வேதம் உண்மைன்னு கரெக்டாக சொல்லிடும். பிரைஸ் தி லார்ட். விஞ்ஞானம் வளராதனால தான் பைபிளில் இருக்கிறதுக்கு ஒரு முரண்பாடு போல சில இடங்கள்ல விஞ்ஞானத்துக்கு தோன்றுமே தவிர, பைபிள் வளராததல்ல. பைபிளுடைய வசனத்தில் உள்ள பிரச்சனை கிடையாது, விஞ்ஞானம் அவ்வளவுதான் இருக்கு, அவ்வளோதான். ஒரு காலத்தில் சொன்னாங்க வானத்தில் ஒரு 1000 நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாலமியனுடைய பீரியடில் சொன்னாங்க. பிறகு கொஞ்ச நாள் தாண்டி சொன்னாங்க ஒருவேளை 1,00,000 இருக்கும். இன்னைக்கு சொல்றாங்க ஒரு ஒன்றை போட்டுட்டு அதுக்கு வலது பக்கத்தில் 25 ஜீரோ, அதாவது செக்ஸ்டிலியன். அதை ரீட் பண்ண, அதை நீங்க எப்படி வாசிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுக்கும் அதிகமான நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு உள்ளதை வேதத்தில் சொல்லி சொன்னதை முதல் காலம் நம்பல. டாலமி சொன்னதுனால 1000 தான் இருக்கும், இங்க எண்ணி முடியாதுன்னு சொல்லி இருக்கு. அப்ப பைபிள் தப்புன்னு நினைச்சாங்க. விஞ்ஞானம் தான் தப்பா மாறிச்சு. இப்ப சொல்லிட்டாங்க மனுஷனால எண்ண முடியாத அளவு இருக்குன்னு. இது போல நிறைய விஷயங்கள் விஞ்ஞானம் தான் தப்பு. விஞ்ஞானம் வளர்ந்துச்சுன்னா கரெக்டா பைபிள் உண்மைன்னு உடனே சொல்லிடும். அதனால பைபிளை கதை புஸ்தகம் ஒன்று பார்க்காதீங்க, சரித்திர புஸ்தகம். நடந்த சம்பவங்கள், நடந்த மனுஷனுடைய வாழ்க்கையில தெய்வம் எப்படி கிரியை செய்திருக்கிறார், தேவன் எவ்வளவு தூரம் மனுஷனுக்குடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இதை நான் தொடக்கத்தில் சொல்லிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆகையினால நம்ம கதை கேட்க போகல, நம்ம ஃபுல்லாவே நடந்த சம்பவத்தை தான் படிக்க போறோம். ஓகே, இப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை பார்த்து சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்து இங்க உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியால் அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை நான் அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு எப்படின்னா, நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறதுல வேறே ஆவியை உடையவர்களாயிருந்து என் தேவாதி தேவனை உத்தமமாய் பின்பற்றி வருவீர்களானால், நீங்கள் விசுவாசத்தினால எந்தெந்த பகுதியிலெல்லாம் கால் மிதிக்கிறீர்களோ அத்தனையும் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் சுதந்திரமாக தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சரி, உங்களுடைய அல்லேலூயாவிலிருந்தே தெரியுது உங்களுக்கு நம்பிக்கை அவ்வளவுதான். விசுவாசம் நல்லா இருந்தா அல்லேலூயா கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் நின்றுட்டு பிரசங்கம் பண்ணேன், நான் கொஞ்சம் ஆடி தான் பிரசங்கம் பண்ணுவேன். எல்லா பக்கம் வருவேன், தேவைப்பட்டு அங்கேயும் வந்துடுவேன். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நல்ல நீளமாக தான் உயர் போட்டிருக்கிறாங்க. ஆகையினால எல்லாரும் விஜிலண்டா. நான் அதனால தான் கொஞ்சம் எல்லாரையும் நான் கொஞ்சம் கவனிச்சுட்டு தான் பிரசங்கம் பண்ணுறேன். யாரும் நல்லா விழிப்பாக இருக்கிறீங்க, நல்ல பிள்ளைங்க. கர்த்தர் அன்பு சகோதரர்கள், களைப்பு என்ன இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் வேகமாக நல்ல டிலிஜெண்டாக நல்ல உற்சாகமாக ஆண்டவருடைய வசனத்தை கவனிப்போம். சரி, ஆண்டவர் இப்படி ஒரு மனுஷனை சொன்னாரே. நீங்கள் நிறைய பிரசங்கங்கள் இதில் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட ஒரு சில பகுதிகளை சொல்ல விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னாகமம் 32ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனம், இந்த 3 வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க ஒரு வார்த்தை இந்த காலேப்பை பற்றி சொல்லியிருக்கோம். 32:11 என்னாகமம், உத்தமமாய் என்னை பின்பற்றின, அங்க என்ன சொல்லியிருக்கு, கேனாசியனாகிய எப்னேயின் குமாரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம் 14வது வசனம், இந்த வசனங்களில் நீங்க படிக்கும் போது கேனாசின் மகனாகிய எப்புனேயின் குமாரன் காலேப் அவனை நோக்கி. இப்ப காலேப்புக்கு அவருடைய வம்சத்தை பற்றி பேர் சொல்லி இருக்கு, கேனாசியன் ஆகிய. இப்ப கேனாசியன் என்று இங்க சொல்லி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நீங்க படிச்சீங்கன்னா இந்த கேனாசியர்கள் யாரு? அப்ப இவருடைய காலேப்பு எந்த
எந்த கோத்திரத்துல, பரிசுத்த கோத்திரத்துல வந்தாரு, அவர் குடும்பம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கு, அவர் குடும்பம் ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் போல இருக்கு. அதனாலதான் ஆண்டவர் இந்த 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் மத்தியில காலேப்பை மட்டும் பார்த்து, என் தாசனாகிய காலேப் என் வேற ஆவிய உடையவனாயிருந்து என்ன உத்தமமா பின்பற்றினபடியால் இத்தனை பேர்ல ரூபன், சிமியோன் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 12 கோத்திரத்துல இவரை மட்டும் இவ்வளவு ஸ்பெஷலா சொல்லி இருக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் ஆளு பெரிய பார்ட்டி தான் போல இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பார்க்கலாம், இங்க அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர், அவருடைய வம்சம் கேனாசியன். கேனாசியர் யார் தெரியுமா? நீங்க ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை படிச்சீங்கன்னா, ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணும்போது சொல்லுகிறாரு, கெனிசியர் வாழக்கூடிய இடம், அந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக தருவேன். இதே கேனாசியரை அங்க கெனிசியர் இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல, எபிரேய பைபிள்ல எல்லாம் ஒரே போலதான் இருக்கு, கெனிசைட்ஸ் கரெக்டா இருக்கும். தமிழ்ல மட்டும் சின்ன சின்ன, ஒரு இடத்துல கெனிசியர், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கேனாசியர், இன்னொரு இடத்துல கேனேசியர் இப்படின்னு இருக்கு. நீங்க வாசித்த பகுதிக்குள்ளே இந்த வித்தியாசத்தை நீங்க பார்க்க முடியும். ஆனா எல்லாமே ஒரே ஆளை தான் குறிக்குது. இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னு நீங்க படிக்கணும்னா, இவர்களுக்கும் யாக்கோபனுடைய சந்ததிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆதியாகமம் 36ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை எடுத்து படிச்சீங்கன்னா, ஏசாவினுடைய மனைவியாகிய ஆதாள், ஏசா அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தாரு, ஆதாள், அதாவது யாக்கோபுக்கு ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, உங்களுக்கு தெரியும், கரெக்ட் தானே? ஹலோ, கரெக்ட் தானே? சோத்திரம். அந்த 2 பிள்ளைகள்ல மூத்தவர் ஏசா. அவரு தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணி, அவரு பிறகு நல்ல ஆண்டவரிடத்துல மனமாறுதலுக்காக கதறியும் கிடைக்கல, தள்ளப்பட்டவர். உங்களுக்கு தெரியும், ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபையோ சிநேகித்தேன் எல்லாம் நம்ம. அந்த ஏசாவனுடைய மனைவி ஆகிய ஆதாளுக்கு எலிப்பாஸ்ன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த எலிப்பாசுடைய 3வது குமாரன் தான் கேனாஸ். ஆதியாகமம் 36:11 உங்களுக்கு அழகா எழுதியிருக்கும், படிச்சு பாருங்க. எலிப்பாசின் குமாரர் கேனாஸ் அதுல இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அப்போ யாருன்னா, எந்த வம்சத்துல சேர்ந்தவனா? ஏசா, ஏதோமியர்கள். அந்த வம்சத்துல பிறந்த ஏசாவினுடைய மனைவியாகிய ஆதாளுக்கு பிறந்த எலிப்பாசனுடைய மகனாகிய கேனாஸ், அந்த வம்சத்துல வந்தவர் தான் எப்புனே, அங்கிருந்து வந்தவர் தான் காலேப். இவர் எப்படி யாக்கோபுடைய சந்ததியில வந்து ஆசீர்வாதம் வாங்க முடியும்? ஏசாவுடைய குடும்பம் மொத்தமா கானானுக்கு அப்பாற்படுத்தப்பட்ட குடும்பத்துல போயிட்டு, அவர்கள் ஏதோமியர்கள் என்கிற விதத்துல போயிட்டாங்களே, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தனை தெய்வம் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சம்பந்தமே கிடையாது, அந்நியன், இந்த ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவர். ஏன்னா வாக்குத்தத்தம் ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாரு? கானானை தருவேன். யாக்கோபனுடைய சந்ததி யாருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டு அது ஸ்பெசிபிக்கா ஈசாக்குக்கு போச்சு. ஈசாக்கு கிட்ட போனதும் ஏசா அதுல இருந்து புறக்கணிக்கப்பட்டதுனால யாக்கோபனுடைய சந்ததிக்கு போச்சு. இப்ப ஏசா அதுல நுழையவே முடியாது. ஆனா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, புறக்கணிக்கப்பட்ட ஒரு சந்ததியில வந்த அந்த மனுஷனை இந்த 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவர் டிஃபரன்சியேட் பண்ணி ஸ்பெசிபிக்கா, யுனிக்கா, விசேஷமா எடுத்திருக்கிறாருன்னா, என் தேவன். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆசீர்வாதத்துக்கு புறம்பா இருக்கிறவர்களா இருந்தாலோ, அந்நியர்களா இருந்தாலோ, எப்பேற்பட்ட பரம்பரையை சேர்ந்தவர்களா இருந்தாலோ, உங்களுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என் தேவன் அப்படிப்பட்டவர். அதனால நான் ஆசீர்வாதத்துக்கு நம்ம குடும்பமா, என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு, நான் சரி, ஆளு சரியில்லை, என்னுடைய படிப்பு சரியில்லை, என்னுடைய ஃபேமிலி சரியில்லை, என்னுடைய பேக்ரவுண்டு சரியில்லை, நமக்கெல்லாம் இதெல்லாம் வராது அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா, கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க தான் ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யூ ஆர் த மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன். பிரைஸ் தி லார்ட். நீங்க எதெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் எலிஜிபிளா வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2 இந்த இவர் காலேப்புக்கு பேர் இருக்கு. காலேப்புங்கிற பேர் வந்து ஆக்சுவலா எபிரேய பதத்துல காலேப்புன்னு கூப்பிட்டா அதுக்கு அர்த்தம் வந்து நாய், டாக். அப்போ அந்த ஊர்ல, பிரைஸ் தி லார்ட், என்ன கவனிங்க, அந்த ஊர்ல காலேப்ப இவருக்கு அப்பா எப்பனே கூப்பிடுறாரு. நாம் பிள்ளைங்களை வந்து அதிகம் பேர் சொல்லி சில நேரம் கூப்பிடுவேன், மற்ற நேரங்களில் மோனே, மக்களே, இப்படி நல்லா வச்சிருக்காங்க. பேர் சொல்லி கூப்பிட்டோன்னு வைங்க. என் பையனை கூப்பிட்டேன்னு வைங்க, அவனுக்கு பேர் டோசி ஜூடா. அவர் தான் இப்போ அங்கே பிரசங்கம் பண்ணி கூட்டம் நடத்திட்டு இருக்கிறாரு சர்ச்சில். பிரைஸ் தி லார்ட். அப்போ அதுக்கு அர்த்தம்
கர்த்தர் தந்த நல்ல இவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதனுடைய மீனிங் இங்கிலீஷில் அந்த பேரை அப்படி போட்டால் கூட அது பாதி எபிரேய வார்த்தை பாதி கிரேக்க வார்த்தை. அப்போ அதுக்கு மீனிங் என்னன்னா, கர்த்தர் தந்த நல்ல இவுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்க வா அப்படின்னு அர்த்தம். நல்லா இருக்கு. அதனால இந்த பேரை பார்க்குறவங்க எல்லாரும் பாஸ்டர் இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு என்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இருக்கட்டும். ஆனால் இந்த காலேப்பை பேர் சொல்லி கூப்பிடுங்க. டே காலேப் இங்கே வானா, டே நாயே இங்கே வா. ஐடென்டிட்டி டோட்டலி அவுட்டு. பேர் கூப்பிடுறலாம் எப்படி? எருமை, மாடு, சனியை, லூசு, தத்தி, ஒன்றும் மண்டையில் ஏறல. வேற என்ன இன்னும் நிறைய இருக்குமே உங்கள் ஊரில் நிறைய வச்சுருப்பீங்களா? ஒரு போட்ட பேர் எங்கேயோ இருக்கு. ஆனால் கூப்பிடுறதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாத வார்த்தை என்னெல்லாம் உண்டோ. வீடு முதல் வீடுலேயும் அதுதான், ஸ்கூல்லையும் அதுதான், காலேஜ்லையும் அதுதான், ஃப்ரெண்ட்ஷிப்லையும் அதுதான், ஒர்க் பண்ணுற இடத்துலையும் அதுதான், குடும்ப வாழ்க்கையிலையும் அதுதான். பிரைஸ்லாம் எங்கே போனாலுமே இது வழங்காத கேஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கு. காலேப்ங்கிற பேருக்கு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அர்த்தம். நாயே. ஒருவேளை இன்னைக்கு இருக்கிறவங்க அதை எடுத்து பேசும்போது நாயை போல நன்றி உள்ளவர் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிடலாம். ஆனால் நாயே எங்க வான்னு கூப்பிடும் போது அந்த நாய்க்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு. உங்களை பார்த்துட்டு கண்டுக்காம போனாலே எவ்வளவு வருத்தமா இருக்கு. என்னை கூப்பிடுற இடத்துல நாயே இங்க வான்னு கூப்பிட்டா எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? அவருக்கு அப்பா என்னத்தினால அந்த பேர் போட்டாருன்னு எனக்கு தெரியல. வாழ்க்கையில் அவர் அப்படி ஒரு பாதையில கடந்து சென்றாரா எனக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய ஐடென்டிட்டி நாய் தான். தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு வேளை நினைக்கிறீங்க நம்ம பிறந்ததும் சரியில்லை, நமக்கு பேர் போட்டதும் சரியில்லை, நம்ம நட்சத்திரமும் சரியில்லை, எல்லாரும் சொல்றாங்க நீ ஒன்றும் உருப்பட போறதில்ல, நீ பெருசா ஒன்றும் சாதிக்க போறதில்ல இப்படின்னு சொன்னாங்கன்னா கர்த்தர் உன்னை அவருடைய தாசனாய் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை வித்தியாசமா பார்க்கிறார், வேற மனுஷனாய் பார்க்கிறார். இத்தனை பேர்ல காட் ஆண்டவர் உங்களை யுனிக்கா பார்க்கிறாரு, ஸ்பெஷலா பார்க்கிறாரு, உங்களை தனித்துவமாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. விசுவாசத்தோட அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் வித்தியாசமா இந்த இவ்வளவு மோசமான ஒரு ஐடென்டிட்டியை வச்சிருக்கிற மனுஷனை அவர் கூப்பிடும் போது நான் கூப்பிடல, என் தாசனாகிய காலே. பிரைஸ் தி லார்ட். என் தாசன் யாரு கொடுத்தாரு? என் தாசன் பேரு ஆபிரகாமுக்கு கிடைக்கல. ஆண்டவர் என் தாசன் யாரை கூப்பிட்டாரு? மோசேயை கூப்பிட்டார். அதே ஸ்தானத்துல எங்கேயோ ஒரு அந்நியன் ஏதோ வம்சத்தை சேர்ந்தவன ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு ஈக்குவலா கூப்பிடுறாரு, என் தாசனாகிய காலேப். உங்களுடைய அந்தஸ்தை லோ லெவல்ல இருந்து மேல ஹை லெவலுக்கு மாத்திர ஒரு தெய்வம் உண்டுன்னா என் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை யார் உங்களை எப்படி கூப்பிடட்டும், உங்களுடைய குடும்பம் உங்களை மோசமா கூப்பிடட்டும், உங்களுடைய பெற்றோர் உங்களை மோசமா நினைக்கட்டும், உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் நீங்க வேலை பார்க்கிற உங்களுடைய பழகிற எல்லாரும் உங்களை மோசமா நினைக்கட்டும், ஆனா அந்த இடத்துல இருந்து உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றி உங்களை வேற விதத்துல உயர்ந்த நிலைமையில நினைக்க ஒரு தெய்வம் உண்டுன்னா அது என் இயேசு ஒருவர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை பாடுவதற்கு ஒரு வேல்யூ இருக்கு, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா நம்முடைய தெய்வம் சாதாரணமானவர் அல்ல. அவர் கீழ்த்தரமாக இருக்கிறவர்களையும் கீழே இருந்து மேலே தூக்கி கொண்டு வருகிற தெய்வம். ஹல்லேலூயா. சரி, ஐடென்டிட்டி டேமேஜ். இப்போ இவர் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல இவருடைய குடும்பம் அந்த எப்புனே என்கிறவர், அதாவது காலேப்புடைய அப்பாவுடைய குடும்பம் இந்த யாக்கோபனுடைய சந்ததியார் அந்த 12 கோத்திரத்தோட கொஞ்சம் இணைஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க அவங்க. ஆனா வந்துட்டு இருக்கிற காலம் உடனே இப்ப நீங்க ஒரு குடும்பத்துல போய் ஒரு வேளை கொஞ்ச நாள் போனீங்கன்னா அவங்களோட போய் ஒன்னாயிரலாம் இன்னைக்கு ஒரு வேளை. ஆனா அதை கொஞ்சம் கூட உங்களுக்கு இப்படி சொல்கிறேனே, இன்றைக்கு இருக்கிறல இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வரீங்க, ஆர் சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க ஒரு ஆள், இப்போ கனடா இல்லை யூஎஸ் இல்லை யூகே வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிக்கு போகிறீங்க. நீங்கள் அங்கே போனால் எல்லாரும் உங்களை யாராக தான் பார்ப்பாங்க? இந்தியனாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் கனேடியனாக மாறணும்னா குறிப்பிட்ட காலம் அங்கே வாழணும். அதுக்கடுத்து அங்கேயே உங்களுக்கு பெர்த் ரைட்டு கிடைக்கிற அளவுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாம் செட்டில் ஆகி உங்களுடைய பிள்ளைகள் பிறந்த பிறகுதான் நீங்கள் கனேடியன் என்கிற விதத்தில் வர முடியும். இன்னைக்கு கூட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வெளியில் இருந்து வரவங்களுக்கு முதல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட்ல இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்க. இப்படி வித்தியாசம். ஆனால் அவங்க ஃபாரினர்
ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவங்க ஃபாரினர் தான். அடுத்து இங்கே இருந்து கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெற்று அந்த சந்ததி வரும்போதுதான் அவர்களை பியோர் இந்தியன் என்கிற கணக்கில் எடுப்பாங்க. அப்படின்னா இந்த எப்னேயின் குடும்பம் யூதா கோத்திரத்தோடு அல்லது யாக்கோபனுடைய சந்ததியோடு சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஃபுல்லா அவர்கள் எப்படி கணக்கிடப்பட்டார்கள்னா அந்நியர்களாய் கணக்கிடப்பட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனா நீங்க யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனம் படிக்க முடியும். நீங்க லேவியராகும் என்னாகத்தின் எனக்கு ஃபுல்லா வசனங்கள் எடுத்து சொல்றதுக்கு சொன்னாலும் நீங்க வாசிக்க மாட்டீங்க, டைமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். எனக்கு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அந்நியர்களுக்குன்னு தனி பிரமாணமே இருக்கு. அவங்க சில பலிகள் செலுத்த முடியும், சில பலிகள் செலுத்த முடியாது. சில விஷயங்கள்ல பங்கு பெறலாம், சிலதுல பங்கு பெற முடியாது. அவங்களுக்கு ரூல், சில ரூல் வித்தியாசம், இஸ்ரவேலருக்கு தனி ரூல். அப்படி ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில தான் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த எப்னேயினுடைய குடும்பம் யாக்கோபனுடைய சந்ததியோடு வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த காலேப், நம்ம குடும்பம் அங்க இருக்கு, ஏதோம் குடும்பம் அங்க போயிருந்தா எவ்வளவு சுதந்திரமா இருப்போம். இங்க வந்து ரூல் வேற, அவங்களுக்கு ரூல் வேற, பேச்சு வேற. இவங்களுடைய ஏதோமியர்களுடைய ட்ரெஸ்ஸே வேற. நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். ஏதோமியர்களுடைய பேச்சு ஸ்டைலே வேற, அவர்களுடைய வாழ்க்கை முறைமை வேற. நம்ம அங்க இப்படி இருந்தோம், இங்க வித்தியாசமா இருக்கு. இதுக்கு கூட கொஞ்சம் வித்தியாசமா பழகக்கூடியது இருந்த போதிலும், தன்னை அந்நியனாய் கணக்கிடப்பட்ட போதிலும் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தார். எந்த இடத்துல நீங்க எல்லாம் அந்நியர்களாக கணக்கிடப்படுகிறீர்களோ, புறக்கணிக்கப்படுகிறீர்களோ, அதுக்கு அர்த்தம் நீங்க கைவிடப்பட்டவர்கள் அர்த்தம் இல்லை. தேவன் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். மறக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எந்த இடத்துலலாம் நம்ம அந்த பாதை சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை எல்லா இடத்திலும் புறக்கணிப்பதற்கு அனுமதிக்கிறார், ஒப்பு கொடுக்கிறார். அந்த இடத்தை அந்த காலேப்பினுடைய குடும்பம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. பரவாயில்லைங்க, என்னதான் நாங்க ஏதோமில் இருந்திருந்தா எங்களுக்கு சில உரிமைகள் உண்டு. ஆனால் அதை விட்டுட்டு யாக்கோபனுடைய சந்ததியோடு வந்ததுனால எங்களுக்கு சில ரைட்ஸ் மறக்கப்படுது, உரிமைகள் நிறைய கிடைக்காது. எங்களுக்கு என்னைக்குமே அந்நியர்கள் என்கிற லெவலில் தான் இருந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட லெவலில் இருக்கக்கூடிய காலத்தில் கூட நாங்கள் இதை விட்டு போகிறதில்ல. ஆனால் அவங்க ஒன்று மட்டும் பார்த்துட்டு இருந்தாங்களே, என்றைக்காவது ஒரு நாள், எப்போதாவது ஒரு நாள் இந்த இஸ்ரவேல் வம்சத்தோடு இன்டகிரேட்டாக, ஒன்றில் ஒன்றாக கலந்து கொள்ளக்கூடிய விதத்தில் ஒரு வாய்ப்பு நிச்சயமாக வரும். அன்றைக்கு இந்த மக்களோடு நாங்கள் சேர்ந்துடுவோம் நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு வச்சிருக்காரு. யாத்திராகமம் 12:48 படிச்சீங்கன்னா, அந்நியர்கள் வந்து விருத்த சேதனம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அங்குள்ள பலிகளை புசிக்கலாம், இது போல அவர்களை சுதேசிய போல கணக்கிடலாம், இப்படின்னு நிறைய விஷயங்கள் அங்க இருக்கு. இப்போ வாசிக்க வேண்டாம், விட்டுறலாம். ஆனா நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன். நீங்க எங்கேயோ கிடந்த அந்நியர்களை போல இருந்தவங்க, புறக்கணிக்கப்பட்டவர்களாய், ஏதோமியர்களை போல தேவனுடைய சுதந்திரத்துக்கு வாக்கு தத்தத்துக்கு அப்பாற்பட்டவர்களாய் இருந்த நிலைமையில இருந்தவங்க ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த பரிசுத்த ஐக்கியத்துக்குள்ள உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு ஒரு நிறைய பேர் அதுல நல்ல விதத்துல இன்டகிரேட் ஆயிருப்பீங்க. நிறைய பேர் இன்னைக்கு மேலோட்டமா ஆராதனைக்கு வர்றது, உட்கார்றது, ஏதோ பாட்டுங்க ஓடும், அவங்க பாடுவாங்க, கொஞ்சம் நாமும் வாயை அசைச்சிக்குவோம், அப்படி கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்படி ஹாயா போயிடுவோம். இந்த லெவலில் இருக்கக்கூடாது. யூ ஹவ் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் லெவல். அடுத்த லெவலுக்கு நீங்க கட்டாயம் போயே ஆகணும். பிரைஸ் தி லார்ட். அங்கதான் உங்களுக்கு ஆசீர்வாதமே இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கையெல்லாம் ஒன்று தூக்கி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அதாவது நான் 1986 வருஷம் ஹிந்து பேப்பரில் ஒரு வீக்லி ஒன்ஸ் சயின்ஸ் இது பேப்பர் வரும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அதில் 1986 வருஷத்தில் நான் அதில் ஒரு பகுதி படித்தேன். எப்படின்னா, அப்போ தான் இந்த உலகத்தில் வந்து இந்த ஹார்ட் அட்டாக் எல்லாம் வந்து கொஞ்சம் பிரபலமாகிட்டு இருந்த நேரம். அதுக்கு முன்னால் என்ன சொல்லுவாங்கன்னா, பேய் அடிச்சிச்சு, ஏதோ அடித்து செத்து போனான், வெளியில் போனான், அப்படி இப்படின்னு கதை ஓட்டுவாங்க. அதுக்கு பிறகு தான் இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு உலகத்தில் ரொம்ப பிரபலமாகி வந்துட்டு இருந்த பீரியட் 80s 70s 80s. அப்போது சீனாவில் இருந்த மருத்துவர்களும் இங்கே ரஷ்யாவில் இருந்த மருத்துவர்களும் சயின்டிஃபிக்கலாக உங்களுக்கு பேப்பரில் வந்தது நான் சொல்கிறேன், பெரிய ரிசர்ச் பண்ணாங்க. இதுக்கு மெடிசின் கிடைக்கல. இன்னைக்கு பாருங்க, டயபெட்டிஸ், சுகருக்கெல்லாம் மெடிசின் இல்லாத போல ஏதோ கட்டுப்படுத்த முடியும், ஃபுல் கியூர் ஆகாத பாருங்க. அது போல இதை பரிபூர்ணமாக நீக்க முடியலை. சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அவர்களுடைய ஆராய்ச்சியினுடைய ரிசல்ட்டை அந்த பேப்பரில் நான் படித்தேன், போட்டிருந்தாங்க.
அதில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, இந்த செஸ்ட்ல, அதாவது ஹார்ட் போகக்கூடிய இடத்துல தமனிகள் சிரைகள், தமிழ்ல ஆர்டரிஸ் இருக்கு நிறைய. அதுல எல்லாம் என்ன செய்யும்னா கொழுப்பு படிஞ்சிடும். இந்த கொழுப்பு மட்டும் படிக்கிறது நீங்கிட்டுன்னா பிளட் வந்து ஒழுங்கா ஃப்ளோ ஆகிடும். அப்போ ஹார்ட் வந்து அரெஸ்ட் ஆகாது, அழகா ஒழுங்கா பம்ப் பண்ணிட்டு இருக்கும். அப்போ இந்த கொழுப்பை வந்து கரைக்கணும், அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் இப்படின்னு அதில் உள்ள அன்றைக்கு இருந்த அறிவியல் லெவலுக்கு பார்த்துட்டு, அப்போ இதுக்கு என்ன செய்யலான்னு அவங்க ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சாங்க. என்னன்னா, கை ரெண்டையும் தூக்கிட வேண்டியது, அடுத்து இப்படி சொல்லிட வேண்டியது. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில், உங்களுக்கு நீங்கள் யாராவது போனீங்கன்னா, இப்போ அந்த கம்பெனி அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், அமைஞ்சிக்கிறக்கு பக்கத்தில் அண்ணா ஆர்ச்சியில் இருந்து போகிற இடத்துல ஒரு கொரியன் கம்பெனி இருக்குது, ஒரு ஐடி கம்பெனி. கரெக்டாக காலையில் 11 மணி, மத்தியானத்துக்கு பிறகு 3 மணிக்கு ரோட்டில் வருவாங்க எல்லா பிள்ளைங்களும், எல்லாம் யங்ஸ்டேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அந்த கம்பெனி ரூல், வெளியில் வந்து அந்த ரோட் ஓட்டில் நின்றுட்டு, அவங்களுக்கு உள்ள கட்டிடத்தில் இடம் இல்லாத என்னால் வெளியில் நின்றுட்டு, ஓப்பன் ஏரில் நின்றுட்டு இப்படி தான் செய்வாங்க. பார்த்தா ஏதோ பைத்தியம் பிடிச்சது போல இருக்கும் நமக்கு. பிறகுதான் நான் நினச்சேன், ஓஹோ, நம்ம அங்கே படித்தது இப்போ அவங்க கரெக்டாக இந்த அதுலேயே ஃபுல்லாக கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு இது போகட்டும். அப்போ இந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிட்டேன்னா என்ன செய்யாது, இப்படி பண்ணிட்டா இங்கே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் இந்த எலும்பு நரம்பு தசை எல்லாம் ஆடி கம்ப்ளீட் கொலஸ்ட்ராலும் கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். கொழுப்பு கரைஞ்சிட்டா ஹார்ட் அட்டாக் வராது. இது டெக்னிக். இப்போ நான் இதை சொன்னதுனால இப்படி போய் மோரே ஜங்ஷனில் போய் நின்றுட்டு, ஆஹா, நல்லா போனதுகள் அந்த முத்துக்குமார் பாஸ்டர் பைத்தியங்களாக்கி விட்டுருக்கிறானே, எனக்கு பேர் கட்டுறோம். அதுக்கு தான் சிம்பிள் வழி. நம்ம சர்ச்சில் அல்லேலியா சொல்லும் போது 2 கையை தூக்கிட வேண்டியது, கையை அசைச்சிட வேண்டியது, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும் ஒரு சொல்லிருங்க பார்க்கலாம். இந்த கையை தூக்கி அல்லேலியா சொல்லிட்டீங்க, எல்லா கொழுப்பும் கரைஞ்சிச்சு, ஹார்ட் அட்டாக் வரவே வராது. பிரைஸ் தி லார்ட். அப்போ இனிமேல் அல்லேலியா சொல்லுகிறது எங்களுக்கு வேண்டி சொல்லாட்டு கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு போனோம். ஆக்சுவலி கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அல்லேலியா உங்களுக்கு சொல்ல மனசு வரல. பிரைஸ் தி லார்ட். அட்லீஸ்ட் உங்கள் கொழுப்பு கரைகிறதுக்காவது அல்லேலியா சொல்லுங்க. இப்போ ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு கொழுப்பு கரையணும்னா அல்லேலியா சொல்கிறாங்க பாருங்க. நிச்சயமாக கர்த்தரை உண்மையாக ஆராதிக்கிற உங்கள் ஒருத்தருக்குமே எந்த தீமையும் வராது. கர்த்தர் உங்களுக்கு நீண்ட ஆயுசை தருவாராக. அல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால அல்லேலூயான்னு சொல்லும் போது சான்ஸ் இதுதான், மிஸ் பண்ணிடாதீங்க. 2 கையும் தூக்கிடுங்க, சத்தமா எவ்வளவு அசைச்சு சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க, கொண்டு வந்த கொழுப்பை கரைச்சிட்டு சுகமா வீட்டுக்கு போயிடுங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படி ஒவ்வொன்றுக்கும் சம்பவங்கள் சொன்னேன்னா எனக்கு பிரசங்கம் பண்ண முடிய முடியாது. அவர் இப்போ பாஸ்டருக்கு இப்போ முடிச்சுட்டு கையில் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளே, இவர் இப்போ பாருங்கிறாங்க, அந்நியர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கை, தள்ளப்பட்ட வாழ்க்கை, நிறைய உரிமைகள் கிடைக்கல. ஆனால் அவை எல்லாவற்றின் மத்தியில் கர்த்தரை பின்பற்றி கொண்டே இருந்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, தகப்பனே, தாயே, இன்னைக்கு வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பின்பற்றி வரக்கூடிய பாதையில் ஒருவேளை தள்ளப்பட்டீங்களா? அன்புக்காக ஏங்குறீங்களா? உங்களை புரிந்து கொள்ள ஒருவருமே இல்லையா? உங்களுக்கு அநேக காரியங்கள் மறுக்கப்படுகிறதா? ஆண்டவரே, என்னைக்கும் இப்படி அடிமையா நான் எத்தனை வருஷம் தான் வாழ்றது? எத்தனை வருஷம் நான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு சுதந்திர வாழ்க்கை, என்ன உண்மையா புரிந்து கொள்ள ஒரு வாழ்க்கை இருக்காதா? எனக்கு ஒரு பாசம் கிடைக்காதா? அன்பு கிடைக்காதா? என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களா? என்னை நேசிக்க மாட்டாங்களா? அன்புக்காக ஏங்குறீங்கன்னா, என்னுடைய ஆண்டவருடைய அன்பு இந்த உலகத்தில் உள்ள எல்லா அன்பும் மாயதான், எல்லாம் விட்டு போகக்கூடியது தான். ஆனால் மாறாத ஒரு அன்புன்னா என் இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்காக எப்போதும் இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தினுடைய அன்பெல்லாம் மாறிடுங்க, எல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ரூலை சொல்லிட்டு போயிடுவாங்க. நீ அப்படி, அதனால என்னால் இருக்க முடியாது, 1000 காரணங்களை சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் எந்த காரணத்தினாலும் உங்களை கலச்சி விடாத ஒரு அன்பு உண்டன்னா என் தேவாதி தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அந்த அன்பின் தேவன் இந்த காலவெளியில் உங்களுடைய இருதயங்களை தேவ அன்பினால் நிரப்புவாராக. அதனால் அன்புக்காக ஏங்குறீங்கன்னா உடனே தற்கொலையை நாடி போயிடாதீங்க, வாழ்க்கையை முடிச்சிடணும்னு போகாதீங்க. உங்களை புரிந்து கொள்கிற இயேசு இருக்கிறார், உங்களை நேசிக்கிற இயேசு இருக்கிறார். வீட்டில் கூட கேட்பாங்க, நீ என்னத்துக்கு இருக்கிற அப்படின்னு கேட்டுருவாங்க. ஆனா ஒரு நாளும் என் இயேசு உங்களை பார்த்து அந்த கேள்வி கேட்க மாட்டார். நீ எதுக்கு இருக்கிற, நீ யாருக்கு வேணும்னு எல்லாரும் கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, கம்பெனி ரிஜெக்ட் பண்ணிரும், பிரைஸ் தி லார்ட், என் குடும்பம் ரிஜெக்ட் பண்ணிரும், விட்டுருவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப குடும்பம் ரொம்ப முன்னேறி இருக்குங்க. பிள்ளைங்களே கேட்குறாங்க அம்மாவை பார்த்து, ஏமா இவருக்கு எப்படிம்மா நீ வாழ்க்கப்பட்ட, இவனை ஏமா நீ உனக்கு வேற மாப்பிள்ளையே கிடைக்கலையான்னு பிள்ளை கேட்குது. புருஷனை அப்பாவை பார்த்து கேட்குது, ஏ டேடி, இவளை தவிர உனக்கு பொண்ணே கிடைக்கலையா? we don't do divorce, விட்டுரு, வேற பார்த்துக்கலாம்.
பிரைஸ் தி லார்ட். பிள்ளையே சஜஷன் கொடுக்குற காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டீங்கன்னா நோ வரிஸ், கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களை ஒருபோதும் மறக்காதவர். இந்த உலகத்தில் யார் கைவிட்டாலும் கைவிடாதவர். எல்லாருடைய அன்பும் மறந்து போனாலும் மறவாதவர். அவருடைய அன்பு நிலையான அன்பு. அவருடைய பாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய அன்பு உங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. புல்லின் பூவாய் உலர்ந்து போகும் பூலோகத்தின் நண்பரன்பு பதரை போல பறந்தே போகும். பாரில் மனிதர் காட்டும் பாசம் புல்லின் பூவாய் உலர்ந்து போகும் பூலோகத்தின் நண்பரன்பு பதரை போல பறந்தே போகும். பாரில் மனிதர் காட்டும் பாசம் வாடான்பு இயேசுவில் கண்டே மாற்றம் இல்லையே. வாடான்பு இயேசுவில் கண்டே மாற்றம் இல்லையே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருடைய அன்பும் மறந்து போனாலும் என் இயேசுவின் அன்பு ஒரு நாளும் மறவாத அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய அந்த அன்பு உங்களுடைய இருதயங்களை நிரப்புவதாக. இந்த உலகத்தில் எல்லாரும் கைவிட்டாலும் கைவிடாத கர்த்தர், எல்லாரும் மறந்தாலும் மறவாத நேசம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய மாறாத அன்பின் பாதத்தில் இந்த காலவேளையில் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அன்புக்காக ஏங்கி உண்மையான அன்பு எங்கன்னு கிடைக்காம அப்படியே அலைமோதி எங்கெல்லாமோ மோதி கொண்டிருக்கிறியே. இந்த உலகத்தினுடைய மாயையில் சிற்றின்பங்களில் யாரோ ஒரு ஆள் கியூட், பியூட்டிஃபுல், யூ ஆர் எக்ஸலண்ட், குட் மார்னிங், இதையெல்லாம் நம்பி போற இது ரொம்ப நாள் நிலைக்கக்கூடிய உண்மையான அன்பு அல்ல. உன்னை நேசிக்கக்கூடிய அன்பு என் இயேசுவின் அன்பு. கல்வாரி சிலுவையில் உன்னுடைய உண்மையை அறிஞ்சா, எனக்கு அநேகருக்கு தெரியும், உண்மையா புருஷன் தன்னுடைய உண்மை வாழ்க்கையை மனைவி கிட்ட சொன்னாலோ பிள்ளை கிட்ட சொன்னா சி நீயா அப்படின்னு காரி துப்பிடுவாங்க. மனைவி தன்னுடைய 100% உண்மையை புருஷனோடு சொன்னானா, ஏய் எங்கிட்டே இதெல்லாம் மறைச்சிட்டு பிடிப்பட்டவளா நீ உனக்கு கூட எனக்கு ஒரு வாழ்க்கையான சீன்னு சொல்லிடுவாங்க. உடைய வாழ்க்கை அநேகரிடத்துல ஷேர் பண்ண முடியாது. ஆனால் உங்களை உள்ளபடி ஆராய்ந்து அறிந்த பின்பும் இன்று வர நேசிக்கிற ஒரு தெய்வம் உண்டா என் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. அவர் அறியாததுனால அல்ல, உங்களை உள்ளபடி அறிந்திருந்தும் இன்னைக்கு நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மகா பெரிய அன்பு. அந்த அன்பு பாதத்துல உடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நான் இயேசுவின் அன்புக்கு சமீபத்தில் ஒரு தடவை ஒரு போதகர் சொன்ன ஒரு சின்ன காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நாள் இயேசு இந்த உலகத்தில் புறப்பட்டாராம். அப்படின்னா அவர் பார்த்தார், அவருக்கு மத்தியானம் சாப்பிடணும். நேரே ஒரு ஹோட்டலுக்கு போனார். அங்க வெளியில எழுதியிருந்து கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நிச்சயமா அந்த ஹோட்டல்ல போனா எனக்கு சாப்பாடு தருவாங்க, ஏன் வசனம் இருக்குல்ல. உள்ள போனார். எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, ஏய் யார்கிட்ட கேட்டுட்டு உள்ள வர, கொஞ்சம் வெளியில உட்காரு, இங்க எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி இருந்தா கடைசியில ஒரு 3-3:30 மணிக்கு பிறகு வா, அப்போ ஏதாச்சும் இருந்தா தருவோம்னு. ஆஹா, வசனத்தை எழுதி போட்டிருக்கிற ஹோட்டல்லையே எனக்கு சாப்பாடு இல்லை. சரி, உடனே பார்த்தார் பக்கத்துல நல்ல பெரிய வீடுகளை பார்த்து போகணும்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் சிலுவை வச்சிருக்கு, எங்கெல்லாம் வசனம் இருக்குன்னு பார்த்தார். காம்பவுண்ட்ல வசனம், வீட்டுக்கு ஃப்ரண்ட்ல வசனம். அந்த வீட்டுல சரி ஒரு வீடை சூஸ் பண்ணி ஒரு வீட்டுக்கு போனார். உள்ள போனா கட்டாயம் இந்த வீட்டுல எனக்கு சாப்பாடு கிடைக்குமா, ஐ எம் ஜீசஸ், எனக்கு சாப்பாடு வேணும். மத்தியானம் 12 மணி ஆனா வந்துருவீங்களே, வேற வேலை இல்லை. அடா, என் வசனம் எல்லாம் பின்னால இருக்க, எனக்கு சாப்பாடு. வெளியில போயா, அங்க உனக்கு இடம் வெளியில, கொஞ்சம் உட்காரு, நாங்களே இன்னும் சாப்பிடல, வீட்டுல எல்லாரும் வந்து சாப்பிட்டு முடிச்சதா மிச்சம் மீதி இருந்தா தருவோம், அங்க போய் உட்காரு. பார்த்தாரு, ஆஹா, வசனம் போட்ட வீடெல்லாம் சரியில்லை. இப்படி 2-3 இடம்லாம் இயேசு ட்ரை பண்ணாரு, ஒரு இடத்துலையும் கிடைக்கலையாம். கடைசியா ஒரு இடத்துக்கு போனாரு. ரோட்டோரத்துல அழுக்கு வஸ்திரம், எத்தனை வருஷம் ஆச்சு அந்த வஸ்திரம் தரிச்சுன்னு தெரியல, கை காலு முகம் எல்லாம் சீழ் வடியுது. ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவன் கை காலெல்லாம் சூம்பி சீழ் வடிஞ்ச நிலைமையில தட்டுல வச்சு சாப்பிட்டு இருக்கிறான். அந்த சீழோட உடம்பெல்லாம் அந்த புண்கள்ல இருந்து ரத்தமும் சீழுமா வருது. நமக்கு பார்த்தாலே, நான் சொல்லும் போதே சிலருக்கு வருது. அந்த நிலைமையில அவன் சாப்பிட்டு இருக்கான். இயேசு அவனுக்கு முன்னால நின்று கேட்டாரு, ரொம்ப பசியா இருக்கு, நீ சாப்பாடு தரியா? உடனே அவன் சொன்னான், ஓ எஸ், நீங்க சாப்பிடுவீங்கண்ணா, நான் தர தயாரா இருக்கிறேன். இயேசு உடனே அந்த சாப்பாடை வாங்கினார். உங்களுக்குன்னா நமக்குன்னா
வராத வாந்தியெல்லாம் அந்த நேரத்தில் வந்துடும். நான் சொல்லும் போதே இவ்வளவு இமோஷன் கொடுக்குறீங்க, ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. அப்போ இது நடந்தால் என்ன ஆகினா, மத்தியான சாப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். பிரைசலால் பிரைசலால். எப்படியும் எஸ் வாங்கினார். அந்த சாப்பாட்டில் அவனுடைய கையிலேருந்து வந்த ரத்தம் சீழெல்லாம் சேர்ந்துருக்கு. ஒன்றுமே செய்யலாம். அவருக்கு பாட்டுக்கு நல்லா ருசிச்சார். சாப்பிட்டு முடிச்சுட்டு தட்டை கொடுத்தாரு, அவன் வாங்கிக்கிட்டான். அப்போது கையை கழுவிட்டு ஒரு சரிப்பா நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கல. நீ இப்போ ஒன்றும் பேச வேண்டாம், உட்காரும். பக்கத்தில் அக்கா காய்கறி கடை வச்சுருக்காங்க, நான் கொஞ்சம் காய்கறி உங்களுக்கு வாங்கி தரேன், சாயங்காலம் சாம்பாருக்கு உதவும், உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடோடி போனான். கொஞ்சம் காய்கறியெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்துட்டான். இவர் பார்க்குறாரு. கொஞ்சம் நேரம் அப்படி இவன்கிட்ட எப்படி நம்ம இன்னாருன்னு சொல்லிடுவோம், நான் இயேசு வந்திருக்கேன்னு இவன்கிட்ட வெளிப்படுத்தணுமேன்னு அவர் ட்ரை பண்ணுறாரு. இவன் எப்போ சொல்கிறான், கொஞ்ச நேரம் பார்த்தாரு. இவர் அடுத்து, எப்பா நான் கொஞ்சம் கிளம்ப வேண்டியது இருக்கு, நான் இன்னார் ஆகும், என்ன இன்னாருன்னு தெரியுமான்னு கேட்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு. உடனே அவன் சொல்கிறான், நீ பேசவே வேண்டாம், நீங்கள் உட்காருங்க, நான் வரேன். அந்த அண்ணனுக்கு கடையில் மாவு பாக்கெட்டு கிடைக்கும், வாங்கி தந்தேன்னா நீங்கள் வீட்டில் போய் 2 தோசை ஊற்றிக்கலாம், அது சூப்பராக இருக்கும் மாவு, நான் போய் வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் உட்காருங்கன்னு ஓடி போனால் 2-3 பாக்கெட்டு மாவு வாங்கி கையில் கொண்டு கொடுத்தான். 2-3 நாளைக்கு நல்லா வச்சு சாப்பிடுங்க அப்படின்னு எல்லாம் சொன்னான். அடுத்தது பேசினா இவன் எந்த கடைக்கு போவான்னு தெரியாது. உடனே அவர் சொன்னார், எப்பா போதாம்ப்பா, ஒரு விஷயம், நான் இயேசு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமே, நீங்கள் இயேசு ஒன்று, அது எப்படி? உடனே அவன் கேட்டானா. அப்போது இயேசு கேட்டாராம், ஆமாம் எப்படி உனக்கு என்ன இயேசு ஒன்று தெரியும்? என்னை பெற்ற தாய் கூட என்னை நேசிக்கலாம் ஒருவேளை, ஆனால் இந்த இரத்தமும் சீழும் பட்ட சாப்பாடை வாங்கி என் தாய் கூட சாப்பிட மாட்டா, நான் பெற்ற பிள்ளை சாப்பிடாது, நான் கட்டின மனைவி சாப்பிட மாட்டா, என்னை பெற்ற தகப்பன் கூட சாப்பிட மாட்டான். இந்த உலகத்தில் எவ்வளவு இரக்கம் உள்ளவன் இருந்தாலும் ஒருவேளை என்ன கழுவி விடுமா, ஒருவேளை எனக்கு மருந்து கொடுப்பான், இல்லை 10 ரூபாயை கொடுப்பான், எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பான். என் எச்சில் பட்ட சாப்பாடை, இந்த ரணமும் சீழுள்ள சாப்பாடை ஒருவர் சாப்பிட்டாருன்னா அது என்னை படைத்த தெய்வத்தை தவிர இன்னொருவர் இருக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதுதான் என் இயேசுவின் அன்பு. தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, உன்னுடைய அருவருப்பான வாழ்க்கை என் இயேசுவுக்கு தெரியும். உன்னுடைய பாவங்கள் அவருக்கு தெரியும், உன்னுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உன்னுடைய தோல்விகள் தெரியும், நீ அநேகரை ஏமாற்றுவது தெரியும், நீ உன்னையே ஏமாற்றுவதும் தெரியும். இருந்தும் ஜீவனில் அதிகமாய் உன்னை நேசிக்கிற ஒருவர் உண்டென்றால் இந்த இயேசு ஒருவர் மாத்திரம்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆகையினால இன்னைக்கு கடந்து வருகிற வாழ்க்கையில எல்லாருடைய அன்பும் உங்களை அந்நியர்கள் போல ஒதுக்கி விட்டிருந்தாலும் ஒதுக்காத ஒரு அன்பு என் இயேசுவின் அன்பு. அவருடைய பாதத்தில் அவருடையோடு கூட அந்த உறவுல வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் வேகமாக வரலாம். பிரைஸ் தி லார்ட். இப்போ இவர் பார்த்தாரு, இஸ்ரவேல்ல நிறைய கோத்திரம் இருக்கு, 12 கோத்திரம். இதுல எந்த கோத்திரத்துல சூஸ் பண்ணலாம்? உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேனே. இஸ்ரவேல்ல காலங்களை எல்லாம் கணித்து சொல்லுகிற ஒரு கோத்திரம் உண்டு, அது எந்த கோத்திரம்? ஹலோ, இஸ்ரவேல்ல 12 கோத்திரம் உண்டு. ஓகேவா? என்னப்பா எல்லாரும் நல்ல விழிப்பா இருக்கிறீங்க, சூப்பர். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். சபை நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரைஸ் தி லார்ட். பின்னால் வர ரொம்ப டெலிஜெண்டா விழிப்பா இருக்கிறீங்க. சரி, இந்த கேள்விக்கு ஒரு பதில். அதாவது இந்த நேரத்தில் என்னதை செய்யணும்னு அறிந்து செயல்படுகிற ஒரு கோத்திரம் இஸ்ரவேல்ல இருக்கு, தெரியுமா? தெரியாதே. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? என்னதான் நான் பாஸ்டர்ஸை மட்டும் விட்டு வச்சிருக்கேன், கேள்வி கேட்கல, உங்களுக்கு தான் கேட்குறேன். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் இங்கிருந்து பதில் வருமானு பார்க்குறாங்க. பிரைஸ் தி லார்ட். அதான் சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளை, 1 நாளாகமம் 12:32 எடுத்து படிச்சிங்கன்னா, இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்தவங்க காலத்தையே கணிச்சு சொல்லக்கூடியவங்களாம். எந்த காலத்தில் என்னது செய்யணும் அந்த கோத்திரத்துக்கு போயிருக்கலாம். வேற ஏதாவது ஒரு யோசேப்பு கோத்திரத்தை இவர் யாக்கோபு நல்லா ஆசீர்வதித்தார், அந்த கோத்திரத்துக்கு போயிருக்கலாம். இவர் பார்த்தாரு, எந்த கோத்திரத்தை தெரிந்தெடுத்தாருன்னா யூதா கோத்திரத்தோடு சேர்ந்து கொண்டார். ஆதியாகமம் 29:35 யூதா பிறந்த போது அவளுடைய புறக்கணிக்கப்பட்ட, அசட்டை பண்ணப்பட்ட அவளுடைய தாயாகிய லேயாள் சொன்னாங்க, கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஆதியாகமம் 29:35. ஆதியாகமம் 49 8 முதல் 12 வரை யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது யூதாவுக்கு மட்டும் கொஞ்சம் நிறைய ஆசீர்வாதம் கொடுத்திருக்கார். பார்த்தீங்கன்னா, நீ சகோதரரால் புகழப்படுகிறவன் நீயே, ஐயோ உனக்கு நீ உன்னுடைய வஸ்திரங்களை எல்லாம் திராட்சை பழ ரசத்தில் தோய்ப்ப, உன்னிடத்தில் நியாயப்பிரமாணிக்கன் வருகிறது வரை செங்கோல் நீங்காது. அதாவது அரசாளுகிற குடும்பம் நீதான், இங்கிருந்து தான் நியாயப்பிரமாணிக்கன் வருவார், அது இதுன்னு அந்த 8 முதல் 12 வரை நிறைய ஆசீர்வாதம் சொன்னார். அந்த கோத்திரத்தை சூஸ் பண்ணார்.
எடுத்துக்கிட்டார். யூதா கோத்திரத்தோடு போனாரு. அந்த கோத்திரத்தோடு இணையலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. எசேக்கியலின் புஸ்தகம் 47ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வசனங்கள். அதுல 23வது வசனம் மட்டும் படிச்சீங்கன்னா, எசேக்கியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 23வது வசனம் படிச்சீங்கன்னா, உங்க கோத்திரத்தோடு, யூதா கோத்திரத்தோடு எந்த கோத்திரத்தோடு இருக்கக்கூடிய அந்நியர்கள் இருந்தாங்கன்னா, அதை படிப்பீங்களா ப்ளீஸ்? அந்நியன் எந்த கோத்திரத்தோடு தங்கி இருக்கிறானோ அதுல அவனுடைய சுதந்திரத்தை அங்க கொடுக்கணும்னு ஆண்டவர் ஒரு ரூல் வச்சிருக்கிறார். அதை எசேக்கியேல் இங்க சொல்றாரு. பிரைஸ் தி லார்ட். அங்க பங்கிடும் போது கொடுக்கிறது. அப்போ இவர் யூதா கோத்திரத்தோடு அந்நியனாக ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்ந்ததனால பங்கிடப்படக்கூடிய காலத்துல இவருடைய பெயர் யூதா அந்த கோத்திரத்துக்குள்ள எழுதப்பட்டு விட்டது. ஹalleluya, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்க ஒருவேளை பிரைஸ் தி லார்ட் அந்நியர்களா இங்க வந்திருக்கலாம், ஆனா அந்நியர்களா இனி வாழக்கூடாது. நீங்க யூதா வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம், இயேசு யாருன்னா யூதா கோத்திரத்தின் வேறு சிங்கமும் வேறுமான அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தோடு ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக, இன்டகிரேட் பண்ணப்பட்டவர்களா மாறிட்டீங்கன்னா நீங்கள் இனி அந்நியர்கள் அல்ல, நீங்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த காரியம் நடந்ததனால என்னாகம புஸ்தகத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தின் 6வது வசனம் சொல்லுகிறது, யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் காலேப். யாராவது வாசிப்பீங்களா? என்னாகமம் 13:6. கொஞ்சம் வேகமா படிக்கணும். இங்க இதுவரை என்ன பேரு? கேனாசின் மகனாகிய எப்ரேயின் குமாரன் காலேப் என்று இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் அவருடைய அந்தஸ்தை மாத்தி சாதாரண ஒரு அந்நியனாய் இருந்தவர், இஸ்ரவேலுக்குள்ளதாக வந்து புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து அந்நியனாக வாழ்ந்தவர், இப்பொழுது யூதா கோத்திரத்தோடு ஒன்றிணைக்கப்பட்டதுனால யூதா கோத்திரத்தினுடைய 12 தலைவர்கள் எடுத்தாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அதுல இவர் யூதா கோத்திரத்தினுடைய தலைவர் என்கிற அந்தஸ்துக்கு ஆண்டவர் உயர்த்தினார். ஹalleluya. யூதா கோத்திரத்தில் பிறந்து வளர்ந்தவர்களை விட அந்நியனிலிருந்து வந்தவன், புறக்கணிக்கப்பட்ட ஏதோம் வம்சத்திலிருந்து வந்தவன், அந்த யூதா கோத்திரத்தோடு இணைப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால இப்ப அவருடைய பெயர் யூதா கோத்திரத்தில் எப்னேயின் குமாரன் ஆகிய காலேப். சரி, ஆண்டவர் அந்த ஐடென்டிட்டியை மாற்றி கொடுத்தாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க எந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில வாழ்ந்திருக்கலாம், அழகு இருக்கு இல்ல, படிப்பு இருக்கு இல்ல, திறமை இருக்கு இல்ல, சூழ்நிலை இருக்கு இல்ல, நீங்க யாரா இருக்க, இன்றைக்கு யூதா கோத்திரத்திலிருந்து வெளிப்பட்ட நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய யூதா கோத்திரத்தின் வேறும் சிங்கமுமான என் தெய்வத்தினுடைய நாமத்தினால உங்களுடைய ஜீவியத்தை இந்த இயேசுவோடு ஒன்றிணைத்துக் கொள்வீர்கள் என்றால், அவருடைய சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று அவருடைய பிள்ளைகளாக நீங்க ஒன்றிணைப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய அந்நியன் என்கிற பெயர் மாறி, ஏதோமியன் என்கிற பெயர் மாறி, கேனாசியன் என்கிற பெயர் மாறி, உங்களுடைய ஐடென்டிட்டியை நான் என்கிற அந்தஸ்திலிருந்து என் தாசனாகிய காலேப் என்று சொல்லி என் அப்பன் மாற்றி எழுதி தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நீங்க மாற்றி கஷ்டப்பட வேண்டாம். அவருடைய சர்வ வல்லமை உங்களுடைய ஐடென்டிட்டியை மாற்றும். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, அன்பு தாயே, அன்பு தகப்பனே, இதுவரையிலும் ஒருவேளை உங்களுக்கு என்ன ஐடென்டிட்டி இருக்கலாம், பரவாயில்ல, என் ஆண்டவர் உங்களுக்காய் அதை மாற்றி தர விரும்புகிறார். வாழ்க்கையில இதுவரை சொல்லுவாங்க, எல்லாம் இது தொட்டா உருப்படாது, இவங்க ஒன்றுக்கும் உதவாது, இவங்க ஒரு நல்ல என்ன சொல்ல லக்குள்ளவங்க இல்ல, துரதிர்ஷ்டசாலிகள். மேபி இருக்கட்டுமே, ஆனா கர்த்தர் அதை மாற்றுகிறார். உங்களுடைய ஐடென்டிட்டியே மாற்றுகிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட். ஐடென்டிட்டி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மோசே ஆக்சுவலி ஆண்டவர் பின்பற்றி வருகிற காலத்திலிருந்து, குடும்பத்திலிருந்து 3வது மாசத்திலிருந்தே ஒதுக்கப்பட்டவர் தான். பிறகு அரண்மனையிலிருந்து வந்து அங்க போயிட்டு அந்த எகிப்தியனை கொன்னதிலிருந்தே குலகார பாவி என்கிற நிலைமை தான் இருந்துச்சு. நேரம் இங்க வந்தாரு மீதியான் தேசத்துல 40 வருஷம் ஆடு மேய்க்கிறார். அவருடைய எல்லா அழகு அந்தஸ்து எல்லாம் எங்கேயோ போன ஒரு நிலைமையில தான் அவருடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் எப்படி மாத்தி இருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய சமூகத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த மனிதன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் மோசே எங்க அழைத்தார் சொல்லுங்க பார்க்கலாம். மோசேக்கு அழைப்பு முதல்ல எங்க வெளிப்பட்டது கேட்கல? ஓரேப்ல, மீதியான் தேசத்துல, ஓரேப்ல, முட்செடியில. ஒரு நல்ல ஆன்சர். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? மோசேக்கு தேவன் முதல் அழைப்பை எங்கே கொடுத்தாருன்னு கேட்டேன்.
எல்லாருமே பயந்துட்டீங்க போல இருக்கு. எனக்கு ஆன்சருக்கு உங்க ஆன்சருக்கு நிறைய கான்ட்ரடிக்ஷன் இருக்கு போல இருக்கு. மேபி இருக்கலாம். முதல் அழைப்பு அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அவருக்கு 40 வயதான போது தன்னுடைய சகோதரரை சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாயிற்று. முதல் அழைப்பு அந்த இருதயத்தில் ஏவப்படுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் 13வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் தேவன் தாமே உங்களுடைய இருதயங்களில் விருப்பங்களை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எப்படி சிம்சோனை ஆவியானவர் ஏவ தோக்கினாரோ அது போல அவருடைய உள்ளத்துக்குள்ள சகோதரரை சந்திக்கணும்னு ஒரு எண்ணம் உண்டாயிட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் அழைப்பு. அதுக்கு வேற எதுவும் இல்லை, இருதயத்தின் ஏவுதல். புறப்பட்டாரு, ஆனா சுதப்பிடுச்சு, கதை அடிச்சு கொண்டாரா, விஷயம் மாட்டுச்சு. இப்ப அடுத்த 2வது அழைப்பு இங்க என்ன சொன்னா, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23 25 வரை படிக்கும் போது ராஜா குலசையை நிற்கிறார். ராஜாவிட்ட போய் சரண்டர் ஆயிடலாம், சோ சிம்பிள். நேரே பார்வனுடைய குமாரத்தின் இடத்துல போய் விஷயத்தை சொல்லி, அம்மா தப்பு பண்ணிட்டேன், சாரி, அப்பாட்ட கொஞ்சம் சாரி சொல்லு, இனிமே இப்படி செய்யவே மாட்டேன்னு அவர் சொல்லி இருந்தேன்னா மேட்டர் ஓவர். அவர் ஒன்றும் கொலை செய்ய மாட்டாரு, உள்ளே எடுத்திருப்பாங்க. இந்த கொலை செய்யணும்னு சட்டம் போட்ட காலத்திலேயே எபிரேய பிள்ளைன்னு தெரிஞ்சு இவரை வளர்த்து குடும்பத்தில் கொண்டு வந்திருந்தனா இதையும் மன்னிச்சு இவரை எடுத்திருப்பாங்க. இப்ப அவருக்கு டைலமா, ஒப்பு கொடுத்துட்டு சரண்டர் ஆகி போயிட்டு அந்த அரண்மனையில வாழ்வோமா, இல்ல இதை துச்சம்னு தள்ளிட்டு நேரே இங்க போயிருவோமா, வாழ்க்கை எல்லாத்தையும் திறந்துட்டு உடுத்த துணியோட இறங்கி கர்த்தருக்கா புறப்படுவோமான்னு ஒரே குழப்பம். இப்போ எபிரேயர் 11 நம்ம தெளிவா படிக்கிறோம், அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல தைரியமாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் புறப்பட்டு போனான். இது 2வது அழைப்பு. தரிசிக்கல, ஆனா அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல ஒரு விசுவாசம், ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆச்சு, முதல்ல மனசுல உண்டாச்சு. இது இப்போ ரொம்ப தரிசிக்கிறது போல ஒரு நிலைமையில இனி இங்க சரண்டர் ஆக போறதில்ல, புறப்படுவோம்னு சொல்லி எல்லா ஆசைகளையும் துச்சமன விட்டுட்டு புறப்பட்டு விட்டார். ஆனா அந்த அழைப்பும் போய் அவர் நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலைமை அவருக்கு கிடைக்கல. அவர் எய்ம் பண்ணது ஒண்ணு, இப்போ எல்லாம் மாறிச்சு. நேர போனார் மீதியான் வனாந்தரம், அங்க மாமனாருடைய வீட்டில் 40 வருஷம் ஆடு மேய்ப்பு. இப்போ ஆக மொத்தம் 80 வயசான பிறகு ஓரேபில் ஆண்டவர் 3வது விசை பகிரங்கமா தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அழைக்கிறார். அது 3வது உறுதிப்படுத்தப்பட்ட இடம். அதுல தான் ஓப்பன்னஸ். அதுவரை இருந்தது இருதயத்தின் ஏவுதல், அங்கிருந்து மாறி அதரிசனமானவரை தரிசித்த இடம், அதுக்கு அடுத்ததுதான் நேரடி தரிசனம். இப்படி வந்த இடத்துல தள்ளப்பட்டு மோசமா, இப்ப எல்லாம் என்ன கேட்டாங்க, உங்களை எனக்கு தலைவனாக நியாயாதிபதியா வைத்தவன் யார் அப்படின்னு கேட்ட அவனே தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல யாத்திராகமம் 11:3 சொல்லுகிறது, மோசே என்பவன் பார்வோனுடைய பார்வைக்கு, அவனுடைய ஊழியக்காரருடைய பார்வைக்கு மிகவும் பெரியவனாயிருந்தான். 11:3 யாத்திராகமம் 11:3 சொல்லும். அவருடைய ஐடென்டிட்டியை கொலைகாரன் என்கிற பட்டத்தினின்று நீ லீடர்ஷிப்புக்கு தகுதியற்றவன், நீயா எங்களுக்கு தலைவன், நீயா எங்களுக்கு நியாயாதிபதி என்று கேட்கக்கூடிய இன்எலிஜிபிலிட்டியோடு இருந்த மனிதனை ஆண்டவர் யாரும் ஏத்து பேச முடியாதபடிக்கு தலைவனாக மிகவும் பெரியவனாய் கர்த்தர் மாற்றின இடம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய எந்த ஐடென்டிட்டியை மாற்றணும்னா இயேசுவினிடத்தில் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார், அசாத்தியமானவைகளை செய்வார், வல்லமையான காரியங்களை செய்வார். அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவருடைய சமூகம் உங்களை வாழ வைக்கும். வித்தியாசமா மாற்றிருங்க, அது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், அற்புதமா இருக்கும். அதுக்கு பிறகு மோசேயை கண்டு பயப்படாத ராஜா கிடையாது, பயப்படாத ராஜ்யம் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பொதுவா நம்ம படிச்சு கொடுக்குறோம், எப்படி தெரியுமா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறபடி நம்ம செய்யணும், அதுதான் ரூல். ஆனா ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா, நீ சொன்னபடியே நான் செய்தேன். நம்ம என்ன ரூல், அவர் சொன்னபடி செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு யாத்திராகமம் 32 பிரைஸ் தி லார்ட் சொல்றாரு, என் கண்களின் உனக்கு கிருபை கிடைத்தது, நீ சொன்ன வார்த்தையின்படியே நான் செய்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா தெய்வம் மோசேயை வச்சிருந்த அந்தஸ்தே வேற. உங்களை புறக்கணிக்கப்பட்ட இடத்துல இருந்து, தள்ளப்பட்ட இடத்துல இருந்து, சாபத்துக்குரிய நிலைமையில இருந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி தருகிற ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து. அதனால ஐடென்டிட்டி எல்லாம் டேமேஜ் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, எல்லாம் டேமேஜ் ஆகட்டும். அதை சீர் செய்ய இயேசு கிறிஸ்துவின் அன்பு மட்டும் உங்களுக்கு போதுமானது. பிரைஸ் தி லார்ட். சோ சிம்பிள். பேதுரு அந்த கெத்செமனே தோட்டத்துல இந்த மல்குஸுடைய காதை வெட்டிடுவார்ல, உங்களுக்கு தெரியும்ல, இயேசுவை பிடிக்க வந்ததும் ஹலோ, ஆண்டவர் ஏன் இயேசு உடனே அந்த காதை ஒட்டினார்? ஏன் அவருக்கு உடனே ஒரு பந்தா, ஹே எல்லாரும் இருக்கிற இடத்துல நான் காது ஒட்டுற அளவுக்கு வல்லமுடையவன் ப்ரூவ் பண்ணணும்னு போனாரா?
இல்ல மல்கூசு அழுத அப்பயோ காது வலிக்குது ஏசப்பா என்ன ஒட்டிடுவோன்னு ஜோம் பண்ணானா? ஒன்றும் நடக்கலை. ஏசு ஏன் பண்ணாருன்னு ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நான் பொதுவாக சொல்லுவேன். ஒன்று என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த பேதுரு யாருன்னா இனி போய் பிரசங்கம் பண்ணணும். பிரசங்கம் பண்ற இடத்துல இவர் அன்பை பற்றி பேசுவாரு, தாழ்மையை பற்றி பேசுவாரு, மன்னிப்பை பற்றி பேசுவாரு. இப்படி பேசினேன்னா அங்கிருந்து ஒருத்தன் சொல்லுவான், ஏய் தெரியும் மூடு, நீ தானே மல்கூசுக்கு காதை வெட்டினவன், அவன் இப்பவும் ஒத்த காதோடு தான் நடக்கிறான், நீயா மன்னிக்கிறவன், நீயா அன்பை பண்றவன். அது ஒரு பகுதி. இன்னொன்னு என்னன்னா, இயேசுவை சிலுவையில் அறைகிறதுக்கு முன்பு பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வெட்டின சாட்சியோட காதத்திற்கு முதல்ல இவருக்கு சிரச்சேதம் பண்ணிடுவாங்க. இயேசு கிறிஸ்துக்கு சிலுவை கொடுக்கறதுக்கு முன்பு பேதுருக்கு தலை துண்டா போயிடும். இயேசுக்கு இந்த ரெண்டு டேஞ்சரும் தெரியும். ஆகையினாலதான் இதை ஒட்டி விட்டாரு. இனி எந்த கோர்ட்டிலையாவது போய் மல்கூசோ அவனை சார்ந்தவர்களோ பிரதான ஆசிரியனை போய் இந்த பேதுருக்கானே எனக்கு காதை வெட்டினான்னு சாட்சி சொல்லிட்டு நிரூபிக்க முடியுமா? இயேசுவின் இடத்துல வந்து அவர் பாவத்தை மன்னிக்கிறது. இன்னைக்கு இந்த இதுல ஏதோ ஒரு ஸ்டான்ஸால போட்டாங்க. பாஸ்டர் பாடின முதல் பாட்டு, அதுல மேற்குக்கும் கிழக்குங்க எவ்வளவு தூரமோ என்னுடைய பாவத்தை அவ்வளவு நீக்கினார். 103 சங்கீதத்தில் சொன்ன வசனங்க பாட்டு பாடினாங்க. பிரைஸ்லா நல்லா இருந்துச்சு. பிரைஸ்லா எப்படின்னா, பேதுரு செய்த பாவத்துக்கு அடையாளமே இல்லாத அளவுக்கு மாற்றி விட்டவர். இதுதான் இயேசு பாவத்தை மன்னிக்கிற விஷயம். ஆனா அம்மா அப்பா கூட மன்னிச்சுக்கிட மாட்டாங்க. உங்க வீட்டுல ஒரு 10 ரூபா எடுத்துட்டு 2 நாள் சொல்லலைன்னா, ஏய் இல்லை ஒரு 10 ரூபா வச்சா யார் எடுத்தது யார் எடுத்தது யார் எடுத்தது யார் எடுத்துக்கு நான் காணலைன்னு ஓட்டிட்டு ஒரு 2 நாள் தாண்டி, சாரிம்மா நான் தான் அம்மா எடுத்தேன், சரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஓகே சரி இனி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, வச்சுக்குவோம். சிலர் அதுக்கு பிறகும் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க, விட்டுருவோம். போலீஸ் வேலை பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு ஒரு வாரம் தாண்டி அல்லது ஒரு மாதம் தாண்டி வீட்டில் இருந்தால இன்னொரு 100 ரூபாயை காணலை. முதல்ல அம்மா என்ன செய்வாங்க? ஹலோ என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். நிறைய அப்பா மாதிரி இருக்கிறீங்க, நிறைய அம்மா மாதிரி இருக்கிறீங்க, நிறைய பிள்ளைங்க இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் என்ன நடக்கும்? முதல் தாட் என்னம்மா வரும்? இந்த பையதான் எடுத்துருப்போம். அன்னைக்கே 10 ரூபாய் எடுத்துட்டு 2 நாள் தாண்டி எத்தனை சத்தியம் பண்ணணும், கள்ளப்பய திருட்டு பய. இவன் இப்போ வந்து எங்கப்பா இதில் ஒரு 100 ரூபாய் வச்சுருந்தேன் எடுத்தியா? அம்மா நான் காணலை. நம்புவாங்களா? சத்தியம் பண்ண விட, ஒன்ன பேர் தெரியண்டா, நீ அன்னைக்கே இப்படி சொன்னவன் தானே. இதுதான் அம்மாவுடைய அன்பு, அப்பாவுடைய அன்பு, குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அன்பு. என் அப்பன் உன்னை திருடனா அல்ல, நீ ஒரு நாள் பாவத்தை அறிக்கையிட்டேன்னா அதுக்கடுத்து அவர் பாவியா அல்ல, அவருடைய சொந்த பிள்ளையாகவே உன்னை நேசிக்கிற தெய்வம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பேதுரு ஒரு நாள் கூட என் ஆண்டவர் கொலைகாரனா திரும்ப பார்க்கல. மோசேய பைபிள் ஒரு நாளும் கொலைகாரன் என்று சொல்லல. பிரைஸ் தி லார்ட். அந்த ஐடென்டிட்டியை மாற்றுகிற அன்பு, உலகத்தால் மன்னிக்க முடியாத பாவத்தையும் மன்னிக்கிற என் இயேசுவின் அன்பின் பாதத்தில், அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, அன்பு தகப்பனே, அன்பு தாயே, உங்க வாழ்க்கை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுங்க. என்ன பாவமா இருக்கட்டும், வார்த்தைகளோ செய்கையோ நடக்கையோ சிந்தையோ எதுவானாலும் இன்னைக்கு அறிக்கையிடுங்க. இந்த ஆண்டவரோடு ஒரு உறவு உங்களுக்கு உருவாகட்டும். நீங்க யூதா கோத்திரத்தோடு இன்டகிரேட்டடா மாறிடுங்க. உரிமை உள்ளவர் கூட நடக்கிறதுல சும்மா வந்துட்டு போனது போல போயிடாதீங்க. ஆராதிக்க வந்தது ரொம்ப ரொம்ப நல்லது, அதோடு போயிடாதீங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க அந்த உரிமைக்குரியவர்களா மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எப்போ முடிக்கணும்? 12:45. ஓகே டைம் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். நான் ஒருவேளை டைம் முடிஞ்சிட்டோன்னு நினைச்சிட்டேன். பிரைஸ் தி லார்ட். 1-2 பேர் எழும்புறாங்களா? அதனால சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி கவனிங்க. பிரைஸ் தி லார்ட். நான் வேகமாக வரேன், இப்போதான் பாதி கிட்ட நிற்கிறேன், இன்னும் பாதி இருக்கு, 50% முடிச்சிருவோம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, நான் இந்த காலவேளையில் உங்களுக்கு சொல்வதெல்லாம் வெறும் கூட்டத்துக்கு வந்ததோட போயிடாதீங்க. உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து, கிறிஸ்தவம்ங்கிறது ஒரு மதம் அல்ல. இயேசு கிறிஸ்துங்க மதத்தையே உருவாக்கல. கிறிஸ்தவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, இயேசுவோடு கூட இது ஒரு உறவுங்க. இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். நீங்க கொஞ்சம் பழகி பாருங்க. உங்க கூட உலகம் அண்ட சராசரங்களை உண்டு பண்ணின தெய்வத்தினுடைய மகிமை உங்க கூட இருக்கும், உங்களுக்கு தெரியும். பிரைஸ் தி லார்ட். நீங்க தனிமை அல்ல. இந்த உலகம் எல்லாம் கைவிட்டாலும் உங்க கூட வேற ஒரு பவர் இருக்கும். அந்த தைரியம் வேறு, அந்த துணை வேறு, அந்த நம்பிக்கை வேறு, அது செய்யக்கூடிய காரியங்கள் வேறு.
இந்த உறவுக்குள்ள கொஞ்சம் வாங்க, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்க. சோ சிம்பிள். நீங்க யார் இடத்துலையும் சொல்ல வேண்டாம். இருக்கிற இடத்துல இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுடைய குறைகளை அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்மை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்மோடு வாழப்போகிறேன் அர்ப்பணித்து, ஆண்டவருடைய சமூகத்தில் யாராவது ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் இருந்தா பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் பெற்று அவரோடு ஐக்கியப்படுங்க. அந்நியர்களாய் அல்ல, உரிமைக்குரிய அந்த யூதா கோத்திரத்தோடு இன்டகிரேட்டட் ஆயிருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இதுவரை வாக்குத்தத்தம் கிடைக்கல. காலேப்புக்கு வாக்குத்தத்தம் இல்லாம தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு பிறகுதான் அவருக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஆகையினால மறக்காதீங்க. பிரைஸ் லார்ட். சரி, இனி அடுத்தது இந்த காலேப்படத்தில் இருந்த விசேஷித்த ஒரு குணம் எண்ணாகமம் 13:30. ஒரு பயங்கரமான ஒரு சோதனை. இப்ப இவர் முதல்ல புறக்கணிக்கப்பட்ட ஏதோம் வம்சத்திலிருந்து வந்து இப்போ கொஞ்சம் காலம் இஸ்ரவேலர்களோடு பழகும் போது அந்நியனா இருந்தார். அங்கிருந்து ஆண்டவருக்கு மேல கொஞ்சம் நல்ல நெருங்கினதுனால, அந்த ஒன்றிணைந்து கொண்டதுனால, உறவை சீர்படுத்தினதுனால யூதா கோத்திரத்துக்கு வந்தாரு. யூதா கோத்திரத்தில் இப்ப 12 ஒவ்வொரு கோத்திரத்துக்கு தலைவன் என்கிற ஸ்தானத்துக்கு கர்த்தர் உயர்த்திட்டாரு. இப்ப தலைவன் வந்ததும் பெரிய ஒரு சோதனை வருது. எப்படின்னா, காதேஸ் பர்னேயாவிலிருந்து மோசே 12 பேர் அனுப்புறதுல இவரும் ஒருவர். அப்ப அங்க கானான் தேசத்தை வேவு காக்க போயிட்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். இவர் அப்ப சொல்றாரு, எண்ணாகமம் 13:30 சொல்றாரு, அந்த தேசம் ரொம்ப நல்லதுதான், நம்ம அழகா போய் ஈஸியா சுதந்திரிக்கலாம். கூட போனதுல யோசுவா இவருக்கு கூடவே இருந்தார். அவரும் நல்ல ரிப்போர்ட் சொன்னவர். மீதி 10 பேரும் துர்செய்தியை பரப்பினாங்க. ஆகையினால உங்களுக்கு தெரியும், அவர்கள் வாதையினால் செத்து போனாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் நம்பல. இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் நஞ்ச பேர் கிடையாது. நீங்க எத்தனை பேருன்னு கவுண்ட் வச்சிருப்பீங்கன்னு தெரியாது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 37வது வசனம் எடுத்து படிச்சீங்கன்னா, புருஷர்கள், அதாவது யுத்த புருஷர்கள் 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மாத்திரம் 6 லட்சம் ஆண்கள். ஹலோ, நம்ம இஸ்ரவேலர்னு சொல்லும் போது கானாலிருந்து புறப்பட்டவங்க யுத்த புருஷர்கள் கணக்கில் எண்ணப்பட்டவர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர் இருக்கு. இந்த 6 லட்சத்துக்கு பேருக்கும் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, அந்த காலத்தில் எத்தனை ஒய்ஃபுன்னு உங்களுக்கு தெரியும். சரி, சிங்கிள் ஒய்ஃபுன்னு நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா 6000 மனைவிகள். அப்போ 6 12,000 குடும்பத்துக்கு. அந்த காலத்தில் 10 பிள்ளை 14 பிள்ளை 16 பிள்ளை அங்கே மனம் போல இருக்கு. சரி, நம்ம 2 பிள்ளைன்னு கணக்கு வச்சிருந்தா கூட எத்தனை வந்துச்சு? 6000. அப்போ 3 6 18. இனி இந்த 20 வயசுக்கு கீழே உள்ளவங்க, 50 வயசுக்கு மேற்பட்ட வயசு காலங்களும் சின்னது, இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆக மொத்தம் வேத பண்டிதருடைய கணக்குப்படி 30 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் இருந்தவர்களாக்கும் இஸ்ரவேலர்கள். இத்தனை பேர் மத்தியில காலேப்புக்கு ஒரு சோதனை ரிப்போர்ட் கொடுத்து அவர் பார்க்கிறார். எல்லாரும் எதிராக நிற்கிறாங்க, எல்லாரும் கல்லறிய நிற்கிறாங்க. இவர் he stands out. அவர் சொல்றாரு, நான் தனிமையனாய் மாறி போனாலும் இந்த தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த தேசம் நல்ல தேசம், நாம் எளிதில் சுதந்தரித்துக் கொள்ளலாம். எண்ணாகமம் 13:30. பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பதாக ஜனங்கள் எல்லாரும், அப்பா எல்லாரும் 30 லட்சத்துக்கு அதிகமான பேரும் கொஞ்சம் 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 வாய மூடுங்க, நாம் உள்ளே போய் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதா ஜெயித்துக் கொள்ளலாம். விசுவாசம் அதை அறிக்கையும் செய்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இஸ்ரவேல்ல பிறந்து யாக்கோபினுடைய சொந்த இரத்தத்தினுடைய சம்பத்துகளாய் இருந்த எந்த கோத்திரத்தில் உள்ள யாராலும் சொல்ல முடியாதத அந்நியனாய் இருந்து ஏதோம் வம்சத்திலிருந்து வந்து இங்க கேனாசியனுடைய வம்சத்திலிருந்து வந்த எப்ரேயனுடைய சந்ததியில இருந்தவனாயிருந்தும் யூதா கோத்திரத்தில் இணைந்து கொண்ட இந்த காலேப் சொல்லுகிறாரு, உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுறேன், என் தேவனுடைய வல்லமையினால எளிதிலே ஜெயிக்கலாம். உங்களுடைய விசுவாசத்துக்கு ஒரு பரீட்சை வரும்போது how are you going to face it? நீங்க அதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? பெருங்கூட்டம் நிக்குதேன்னு பயந்து அப்படியே அடக்கி வாசிக்க போறீங்களா? இல்ல, எத்தனை பேர் 30 லட்சம் என்ன, இன்னும் எத்தனை மில்லியன் வரட்டும், அத்தனை பேருக்கு முன்பா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது, கர்த்தருடைய வசனம் உண்மை, கர்த்தருடைய சத்தியம் உண்மை, அதன்படிதான் நடக்கும், அவர்தான் உண்மையானவர் என்று சாட்சி சொல்ல உங்களால் முடியுமா? பிரைஸ் தி லார்ட். நான் வேதத்தில் படிக்கிற ஒரு துக்ககரமான விஷயம், மார்க் எழுதின சுவிசேஷம் 1-6 வரை நான் கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக சொல்றேனே. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தில் படிக்கும்போது ஒரு அசுத்தாய் பிடித்த மனிதன் பார்க்கிறான். இயேசு அவனை பார்த்து கட்டளை எடுக்கிறார். உடனே அசுத்த ஆவி உடனே அவருக்கு கீழ்ப்படிந்து அது புறப்பட்டு போயிட்டு. அப்ப இயேசுவை யார் விசுவாசித்தா? இப்ப கொஞ்ச நேரம் நீங்க பதில் சொல்லணும். ஐயா பின்னால அங்க பைபிள்ல நீங்க தேட வேண்டாம், உங்களை வாசிக்க விட மாட்டேன். நான் சொல்றதை நீங்க நம்புங்க. டவுட் இருந்துச்சுன்னா வீட்டில் போய் பார்த்துக்கிடுங்க. 1வது அசுத்தாவி இயேசுவை நம்பிச்சு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் இவ்வளவு சத்தம் மைக் இல்லாம கூட சத்தம் போடுவேன். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இயேசுவை விசுவாசித்தது யாரு? அசுத்த ஆவி. அதே இதுல 30வது வசனம் வரும்போது பேதுருடைய மாமி ஜுரமா இருக்கிறா. அவர் தொட்டு ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார், உடனே அவளோட சுகமானா. இப்ப 2வது ஆண்டவரை விசுவாசித்தது ஜுரம், ஆண்டவரை விசுவாசித்தது. சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல எது? அசுத்த ஆவி. 2வது ஜுரம். அதே இதுல 34வது வசனம் வரும்போது பலவிதமான வியாதி உள்ளவர்கள் வந்தாங்களாம், எல்லாருக்கும் சுகம் கொடுத்தாராம். அப்ப இப்போ எல்லாவித வியாதியும் இயேசுவை விசுவாசித்தது. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அசுத்த ஆவி, செகண்ட் ஜுரம், 3வது பலவித எல்லா வியாதியும். இப்ப 4வது அதே அதிகாரத்தை 40ல இருந்து படிச்சீங்கன்னா குஷ்டரோகி ஒருவன் இயேசுவின் இடத்துல வர்றான். இயேசு உடனே அவனை தொட்டு சுகமாகன்னு சொன்னாரு, உடனே அவன் சுகமானான் அப்படின்னு அடுத்த வசனத்துல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அந்த மார்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இயேசு செய்ததும் உடனே உடனே உடனே, அந்த வார்த்தை எப்போதும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் சோ ஸ்பெஷல். இப்ப இயேசுவை விசுவாசித்தது எது? அசுத்த ஆவி. முதல்ல சொல்லுங்க. 1 அசுத்த ஆவி. ஹலோ பின்னால சொல்லுங்க. அசுத்த ஆவி. 2 ஜுரம், எல்லா வியாதி, குஷ்டரோகம். குஷ்டரோகம் 4. இப்ப 2ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து 12 வரை உள்ள வசனங்கள் படிக்கும் போது 4 பேர் சேர்ந்து திமிர்வாதக்காரன் ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. இயேசு அந்த திமிர்வாதத்துக்கு கட்டளை இடுகிறார். 12வது வசனம் சொல்லுகிறது, உடனே அவன் எழுந்து நடந்துட்டான். இப்ப இயேசுவை விசுவாசித்தது எது? திமிர்வாதம். சொல்லுங்க பார்க்கலாம். திமிர்வாதம். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எது? அசுத்த ஆவி. 2 ஜுரம், 3 எல்லா வியாதி, 4 குஷ்டரோகம், 5 திமிர்வாதம். இப்ப நேரம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களுக்கு வரும்போது ஓய்வு நாள்ல சூம்பன கையுடைய ஒருத்தன் நிற்கிறான். இயேசு அவனை எழும்பி நிற்க சொல்லி அப்படியே கட்டளையிட்டார். உடனே அவனுடைய கை மறுகையை போல சுத்தமாயிட்டு. இப்ப இயேசு விசுவாசித்தது எது? அந்த சூம்பன கை என்கிற பலவீனம். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 சூப்பர், 3 எல்லாவித நோய், 4 குஷ்டரோகம், 5 திமிர்வாதம், 6 சோம்பனகை. இப்ப நீங்க நேர 4ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 36ல இருந்து 40 வரை படகுல போறாங்க. பயங்கரமான காற்று, பயங்கர புயல் வந்துடுச்சு. இயேசு எழும்பி நின்றார், இறையாதே அமைதலாயிரன்னு சொன்னார். காற்றும் கடலும் என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து உடனே அமைதல் உண்டாயிற்று. இப்ப இயற்கையின் சத்துவங்கள் இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படிது. அப்ப இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படிஞ்சது யாரெல்லாம்? ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல அசுத்த ஆவி, ஜுரம், எல்லா விதமான வியாதி. ஹலோ எல்லாரும் சொல்லணும். இங்க பாருங்க, உங்களை நான் இன்னைக்கு விடுறதா இல்ல, பிரசங்கம் கேட்டு விட மாட்டேன். நீங்க மறக்க கூடாது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6 அதிகாரம் 10 படி இன்னைக்கோட. பிரைஸ் தி லார்ட். 1 அசுத்த ஆவி, 2 ஜுரம், 3 எல்லா விதமான வியாதி, 4 குஷ்டரோகம், 5 திமிர்வாதம், 6 சோம்பன கை என்கிற பலவீனம், 7 பயங்கர இயற்கையினுடைய சத்துவங்கள் காற்றும் கடலும் இயேசுவுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு. இப்ப நேர 5ஆவது அதிகாரம் வந்தீங்கன்னா உடனே 1ல இருந்து 20 வரை படிச்சீங்கன்னா லேகியோன் 6000க்கு அதிகமான பிசாசுகள் பிடிச்சவன் வர்றான். இயேசு கட்டளை இடுகிறார். உடனே அத்தனை ஆவிகளும் இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படிந்தன. இப்ப கீழ்ப்படிஞ்சது எத்தனை? 6000க்கு அதிகமான பிசாசுகள். சொல்லுங்க பார்க்கலாம். 6000க்கு அதிகமான பிசாசுகள். இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். 1 அசுத்த ஆவி, 2 ஜுரம், 3 எல்லா வியாதி, 4 குஷ்டரோகம், 5 திமிர்வாதம், சோம்பன கை, காற்றும் கடலும், அடுத்தது லேகியோன் 6000க்கு அதிகமான பிசாசுகள். அப்படியே 25ஆம் வசனத்திலிருந்து அதே 5ஆம் அதிகாரம் 25ல இருந்து 34 வரை படிச்சீங்கன்னா 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ வர்றா. அவ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிட்டு. அப்படின்னா 12 வருஷமா இருந்த பெரும்பாடு இயேசுவை விசுவாசித்து உடனே கீழ்ப்படிந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். அசுத்த ஆவி, ஜுரம், எல்லா விதமான வியாதிகள், குஷ்டரோகம், திமிர்வாதம், சூம்பரகை என்கிற பலவீனம், காற்றும் கடலும், 6000க்கு அதிகமான பிசாசுகள், 12 வருஷமா இருந்த பெரும்பாடு. இத்தனை இயேசு விசுவாசித்து இன்னும் கீழே 35வது வசனத்தில் இந்த 40 கடைசி 42 வரை அந்த கடைசி வரை நீங்க படிக்கும் போது இயேசு எபியருடைய வீட்டுக்கு வருகிறார். மரித்து போன சிறுவன் இருக்கிறார். அப்படியே அவளுக்கு கட்டளை இடுகிறார், தலித்தாகுமி என்று சொன்னார். உடனே அந்த பெண் அப்படியே மரணத்திலிருந்து உயிரோடு எழும்பினார். மரணம் இயேசுவை விசுவாசித்தது. பிரைஸ் தி லார்ட். அசுத்த ஆவி அவரை விசுவாசித்தது, உடனே கீழ்ப்படிந்தது. ஜுரம் அவரை விசுவாசித்தது, உடனே கீழ்ப்படிந்தது.
பலவிதமான வியாதிகள் இயேசுவை விசுவாசித்தது, உடனே கீழ்ப்படிந்தது. குஷ்டரோகம் இயேசுவை விசுவாசித்தது, உடனே கீழ்ப்படிந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. திமிர்வாதம் இயேசுவை விசுவாசித்தது, உடனே கீழ்ப்படிந்தது. சூம்பனகை என்கிற பலவீனம் இயேசுவை விசுவாசித்தது, அவர் சொன்ன மாத்திரத்தில் உடனே கீழ்ப்படிந்து புறப்பட்டு போயிட்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. காற்றும் கடலும் என் ஆண்டவருடைய இயற்கையின் சத்துவங்கள் என் ஆண்டவரை விசுவாசித்து கீழ்ப்படிந்தன. 6000க்கு அதிகமான பிசாசுகள் பிடித்த லேகியோன் என்று சொல்லப்பட்ட அவனிடத்திலிருந்து அத்தனை பிசாசுகளும் இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படிந்தன. 12 வருஷமாக இருந்த பெரும்பாடு இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படிந்து விட்டது. மரணமே அவருக்கு கீழ்ப்படிந்தது. இப்ப துக்ககரமான விஷயம் என்னன்னா, 6ஆம் அதிகாரத்தினுடைய 3, 5, 6 இந்த 3 வசனத்தை படிக்கும் போது இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய கப்பர்நகூமுக்கு வருகிறார். அங்க வந்தபோது அங்க ஒரு வசனம் இருக்கு, நான் நிறைய தடவை படிச்சுட்டு அழுத வசனம். பிசாசுகளெல்லாம் கீழ்ப்படுகிறது, நோய்களெல்லாம் கீழ்ப்படுகிறது, இயற்கையின் சத்துவங்களெல்லாம் இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படுகிறது. என் மரணமே இயேசுவை விசுவாசித்து கீழ்ப்படியும் போது அவருடைய சொந்த ஊர், அவர் வளர்ந்த ஊர், சிறு வயதிலிருந்து அவரோடு பழகின ஊர், அவர் பார்த்திருந்த ஊர் மக்கள் இருக்கிற இடத்துக்கு வருகிறார். 5, 6 மட்டுமாவது படிப்பீங்களா? மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 5, 6 வசனங்கள். அங்கே அவர் சில நோயாளிகளை கை வைத்து குணமாக்கினாரே அல்லாமல் வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் ஆச்சரியப்பட்டு ஊரை விட்டே போயிட்டாரு. ஐயா, பிசாசு கீழ்ப்படிஞ்சிச்சு. 1, 2 பிசாசு இல்லை, இயற்கையின் சத்துவங்கள் கீழ்ப்படிஞ்சு, நோயெல்லாம் கீழ்ப்படிஞ்சிச்சு, மரணமே கீழ்ப்படிஞ்சிச்சு. ஆனா அவரோடு கூட அவர் வளர்ந்த ஊர்ல உள்ளவங்க, அவரை சிறு வயதிலிருந்து பார்த்தவங்க, பழகினவங்க இயேசுவை விசுவாசிக்காதனால, அந்த வசனம் அப்படிதானமா சொல்லுது, இயேசுவை விசுவாசிக்காதனால இயேசுவால் அற்புதங்களே செய்ய முடியாம ஊரை விட்டே போக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இன்னைக்கு யாரெல்லாமோ இயேசுவை விசுவாசிக்கிறாங்க. ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஒவ்வொரு கடின சூழ்நிலைகள் வரும்போது இயேசுவை விசுவாசிக்கிறோமா? உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார். மரணம் எதிரான என்ன சாட்சி சொல்லுது, நான் விசுவாசிக்க தயார், நீ விசுவாசிப்பாயா? அசுத்த ஆவிகள் சொல்லுது, நாங்க ரெடி, நீங்க ரெடியா அவரை விசுவாசிக்க? பலவீனங்கள், எல்லா வியாதிகள் இயேசுவை விசுவாசித்து போகிறதுக்கு தயார், நீங்க தயாரா? பிரைஸ் தி லார்ட். எல்லாம் உங்களுக்கு எதிரான இருக்குது, குஷ்டரோகம் எதிரான இருக்குது, காற்றும் கடலும் எதிரானு சொல்லுது, நாங்க தயார், இயேசுவை விசுவாசிக்கிறோம், நீங்க தயாரா? இந்த காலவேளையில உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? இத்தனையும் விசுவாசித்த இடத்துல அவரோடு பழகின, சிறு வயதிலிருந்து அவரை பார்த்து பழகி இருந்த கப்பர்நகூமில் இருந்தவர்கள் இயேசுவை விசுவாசிக்க தவறிவிட்டார்கள். அவரால் அற்புதமே செய்ய முடியல, ஊரை விட்டே கிராமங்களுக்கு போயிட்டார். இன்றைக்கு உங்களை விட்டு இயேசு போகாதபடிக்கு அவரை பரிபூரணமாய் விசுவாசியுங்கள். அந்நியராக வந்து போயிட்டு இருக்காதீங்க, அப்படியே லைட்டா வந்துட்டு லைட்டா போகாதீங்க. அவரோடு ஒன்றித்து பழகுங்க, வாழ்க்கை அர்ப்பணிங்க, ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க, சத்தியங்களுக்கு கீழ்ப்படியுங்க, ஆண்டவரோடு பழகி பாருங்க. உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அசாத்தியமானவைகளை என்ன ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஐயா, ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் ரொம்ப வித்தியாசமானவருங்க, ரொம்ப வித்தியாசமானவர். எப்படின்னா அவருடைய மகிமை மகா பெரியது. ஆண்டவர் சொன்னார் உபாகம புஸ்தகத்தில் ரொம்ப 23ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொன்னார், மோவாபியனும் அம்மோனியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையில் என்றைக்கும் உட்படலாகாதுன்னு அவரே ரூல் கொடுத்தாரு. இப்போ தாவீது வந்தார், உங்களுக்கு தெரியும், தாவீது இட்ட பலியை கர்த்தர் அக்கினியினால் அங்கீகரித்திருந்தார். தாவீது பலி செலுத்தி இருந்தார், அதை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அடுத்து தாவீதுடைய மகனாகிய சாலோமன் வர்றாரு, அவர் தான் கர்த்தருக்கு ஆலயம் கட்டினார். உங்களுக்கு தெரியும், அவர் ஆலயத்துக்கு உள்ள போய் நின்று பிரதிஷ்டை பண்ணினார், அவரே பலி இட்டார், அவரே ஜெபம் பண்ணினார். பலி இடும்போது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு அக்கினி இறங்கினது. சாலோமன் ஜோம் பண்ணி முடித்த போதும் அக்கினி இறங்குச்சு. 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் உங்களுக்கு அங்கெல்லாம் இருக்கு, எனக்கு இப்போ சொல்ல டைம் இல்லை. இப்போ என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, தாவீது எந்த சந்ததியை சேர்ந்தவர்? ரூத், மோவாபிய தேசத்திலிருந்து வந்த பெண். இயேசு கிறிஸ்துவ பரம்பரை நீங்க மத்தேயுல படிக்கும் போது பெண்களுடைய பேர் அங்க வந்திருக்கும், ஆண்களுடைய பேர் இருக்கிற இடத்துல ஒரு சில இடத்துல பெண்களுடைய பேர் இருக்கும். ராகாப், அடுத்தது ரூத், இந்த 2 பேர் இருக்கும். ரூத் மோவாபிய தேசத்திலிருந்து வந்த பெண், மோவாபினுடைய பரம்பரையில வந்திருக்கிறாரு தாவீது.
இவரை சபைக்குள்ளே ஏற்றக்கூடாது. உபாகமம் 23:3 படி மோவாபியன் 10 தலைமுறையிலையும் சபைக்குள்ள வர முடியாது, என்றைக்கும் வர முடியாதுன்னு ரூல் போட்டதே தெய்வம். ஆனால் அவரை நேசித்த அன்பு நிமித்தம் தாவீத ஆண்டவர் எத்தனாவது தலைமுறை தெரியுமா? முதல்ல போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணாரு. அவருக்கு பிறந்த பிள்ளை ஓபேத், 1ஆம் தலைமுறை. 2ஆம் தலைமுறை ஓபேத்தின் மகன் ஈசாய். 2 தாவீது, ஈசாயின் மகன் தாவீது, 3ஆம் தலைமுறை. 3ஆம் தலைமுறையிலே ஆண்டவர் சொன்னார் 10ஆம் தலைமுறை கூட வரக்கூடாதுன்னு சொன்னவர் பிரேக் பண்ணிட்டு அவருடைய அன்பு நிமித்தம் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கண்டதுனால அவர் போட்ட ரூலையை பிரேக் பண்ணி இவரை ஏற்றுக்கொண்டார். இதுதான் என் தெய்வத்தினுடைய அன்பு. பிரைஸ் தி லார்ட். 1000 வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு எதிராய் நியாயம் தீர்ப்பதாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவின் பாதத்தில் அர்ப்பணித்து பாருங்கள். அத்தனை வசனத்துக்கும் அப்பாற்பட்டு இயேசுவின் கிருபை, அவருடைய இரக்கம், அவர் உங்களுக்கு சிந்தின இரத்தத்தின் வல்லமை, அவருடைய அன்பு உங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்குது, உங்களை வாழ வைக்க தயாரா இருக்குது, உங்களை ஆசீர்வதிக்க தயாரா இருக்குது, உங்களை மேன்மைப்படுத்த தயாரா இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அநேகரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீ புறக்கணிக்கப்பட்டவன் அல்ல. ஒரு சில வசனங்கள் உனக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த வசனத்தை ஆண்டவர் விட்டுவிட்டு உன்னை ஏற்றுக்கொள்ள அவருடைய இரத்தத்தின் வல்லமை, அவருடைய அன்பின் வல்லமை, அவருடைய அன்பின் ஆழம் உன்னை ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன தெய்வம் 4ஆம் தலைமுறையில சாலமன் வர்றார். அவரை கொண்டே ஆலயத்தை கட்ட வச்சாரு. அந்த ஆலயத்துக்குள்ள போட்ட பலியை என் அப்பன் அங்கீகரித்தாரு, அவரை ஆசீர்வதித்தார். உங்களுக்கு நல்லா தெரியும். 3ஆம் தலைமுறையில உள்ள விட்டார், 4ஆம் தலைமுறையில ஆலயத்தை கட்ட வச்சார். இதுதான் அவர் கொடுத்த ரூலை. உண்மையில் வைத்த அன்பினால அநேக வசனங்கள் உனக்கு எதிராக இருக்கு, அநேக வசனங்கள் உங்களுக்கு சாபமா இருந்தா கூட அதையெல்லாம் தள்ளிவிட்டு உங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் தயாரா இருக்கிறார். என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இந்த இயேசுவுக்கு முழுமையா இந்த காலவேளையில உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் ஆயத்தமா? சோ சிம்பிள். அவ்வளவுதான். ஆண்டவர் வேற ஒன்னும் எதிர்பார்க்கல. 1000 வசனத்தை சொல்லி உங்களை சபித்திருக்கலாம். நீங்க சில வசனத்தை எடுத்துட்டு இந்த சாபம் எல்லாம் எனக்கு தான் வரும்னு கூட நீங்க நினைத்திருக்கலாம். பரவாயில்ல, எது இருக்கட்டும். என் அப்பன் வித்தியாசமானவர், உங்களை வித்தியாசமா ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அவரை நம்பி பாருங்க, அவருடைய சத்தியத்துக்குள்ள உங்களை இன்டகிரேட் பண்ணி பாருங்க, இணைத்து பாருங்க. சும்மா வந்துட்டு போகாதீங்க. உங்க வாழ்க்கை அர்ப்பணித்து இந்த உறவுக்குள்ள வாழ்ந்து பாருங்க. சத்திய வசனங்களின்படி கீழ்ப்படியறதுக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து பாருங்க. உங்க வாழ்க்கையே வேற. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளைகளை நான் நிறைய சொல்லிடுவேன். பிரைஸ் தி லார்ட். நான் என்ன முடிக்க போறேன். பிரைஸ் தி லார்ட். இவரு தனித்து நின்று உத்தம அந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டார். அது மாத்திரமல்ல, எல்லாரும் அவருடைய வாழ்க்கையில சவால் என்ன தெரியுமா? அடுத்த 40 வருஷத்துக்குள்ளால அந்த அன்றைக்கு இருந்த தலைமுறை ஃபுல்லா சாகும்னு ஆண்டவர் சொன்னார். என்னாகமம் 14ஆம் அதிகாரம் அந்த 19வது வசனத்திலிருந்து 28 வரை இருக்கு. இப்ப படிக்க டைம் இல்ல. அதன்படி 26ஆம் அதிகாரம் 65வது வசனம் சொல்லுகிறது, அத்தனை பேருடைய பிரேதங்களும் வனாந்திரத்தில் விழுந்தது. அப்போ இந்த மீதி இருந்த 40 வருஷத்துல இந்த 3 லட்சம் ஜனங்கள், 30 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்கள் சாகணும். இப்ப நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 30 லட்சத்தை 40 வருஷம் செத்திருந்தா ஒரு நாளைக்கு மினிமம் 206 பேர் செத்திருக்கணும். அப்போ காலை பார்க்குறாரு, அவருக்கு கண்ணு முன்னால அவரோடு கூட பழகினவன், அவரோடு வாழ்ந்தவன் செத்து போகுது. ஆனா இவர் இருக்கிறார். ஆண்டவர் இவரை ஜீவனோடு வச்சிருக்கிறார். இவருக்கு ஒத்த அதே வயசுல உள்ளது யோசுவா மட்டும்தான். மீதி எல்லா தலைமுறையும் போய் அவர்களுடைய பிள்ளைகள் தான் சுதந்திரிச்சாங்கன்னு உங்களுக்கு பைபிள் நல்லா சொல்லுது. அப்போ அவர் ஒவ்வொரு நாளும் பார்த்தது ஆசீர்வாதத்தை விட ஒவ்வொரு நாளும் மினிமம் ஒரு 206 பேர். நீங்க வகுத்து டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். மினிமம் 206 பேர் செத்திருப்பாங்க. 206 பிரேதம். என் கூட பழகினவன், என் கூட டீ குடிச்சவன், என் கூட இருந்தவன், என் கூட உறவு கொண்டவன், ஐயா எல்லாரும் போறான். ஆனாலும் தன்னுடைய விசுவாசத்தை இழக்கல. ஆபிரகாம் 25 வருஷங்கள் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்காக காத்திருந்தார். ஆண்டவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எப்ப தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். 40 வயசா இருந்த போது இவர் வேவு பார்க்க போனார். தெளிவா இருக்குல்ல? யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6லிருந்து 15 வரை படிச்சீங்கன்னா இது தெரியும். பிரைஸ் தி லார்ட். அவர் போகும்போது அவருக்கு வயசு 40. இப்ப ஆண்டவர் உத்தமமா சாட்சி கொடுத்தனால அந்த 40வது வயசுல சொல்றாரு, நீ கால் மதித்த தேசத்தை, அதுவும் ஆண்டவர் நேர்ல காலேபோடு சொல்லல, மோசேயின் மூலம் சொன்னார். என் தாசனாகிய காலேப் உத்தமமா என்னை பின்பற்றினபடியால், வேற ஆவிய உடையவனாய் இருந்தபடியால் அவன் கால் மதித்த தேசத்தை அவனுக்கு அவன் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். நேரடி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பல. ஆனா உங்களுக்கு நேரடி அநேகருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். நேரடி ஆண்டவர் வசனங்களோடு பேசியிருக்கிறார். நிறைய நேரத்தில் ஆண்டவர் ஊழியக்காரன் மூலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், வார்த்தைகளை தந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை இப்ப 1 வருஷம் இல்ல, காலை 40 வருஷம் பிரைஸ் தி லார்ட் காத்திருக்கிறார். நடக்கல.
கூட இருக்கிறது எல்லாம் செத்துட்டு போகுது 40 வருஷம். ஆனால் அவர் அந்த யோசுவான் புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்லுகிறாரு, அவர் என்னை அனுப்பும் போது 40 வயது, இன்றைக்கு 45 வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்றைக்கு நான் 85 வயதுள்ளவனாக இருக்கிறேன். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற 45 வருஷங்கள் காத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனா விசுவாசத்துல தளரல. யோசுவாவுக்கு முன்னால நின்று சொல்லுகிறார், அதே வசனத்துல யோசுவா பார்த்து சொல்லுகிறார், நீர் அறிந்திருக்கிறபடி மோசே அன்னைக்கு சொன்னார்ல, இப்ப கேட்கிறார் எந்த இடத்தை. இவருக்கு ஒரு சாய்ஸ், இந்த கானான் தேசத்துல எதை கேட்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். இவர் கேட்டார் the hardest part. ஏறக்குறைய மலையில கடலடி வாரத்திலிருந்து கடல்ல இருந்து 3000 அடி உயரத்தில் இருக்கிற எப்ரோன், ஆபிரகாம் முதல் பலியிட்ட இடம், ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஈசாக்கு தங்கி இருந்த இடம், ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 27வது வசனம். யாக்கோபு தன்னுடைய மகனாகிய யோசேப்பை அனுப்பின இடம், அதே ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 14வது வசனம். அந்த இடத்தை சூஸ் பண்ணாரு. மோரியா இருக்கக்கூடிய அந்த இடம், அது ஆதியாகமம் அந்த ஆதியாகமத்தினுடைய 13ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம், அந்த கடைசி வசனத்தில் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் பலியிட்ட இடம், மம்ரேயனுடைய அந்த பூமிகள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்தை சூஸ் பண்ணாரு. அந்த இடத்துல ஏற்கனவே ராஜாக்கள் வேற இருந்திருக்கு. யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லும், எப்ரோனின் ராஜாவாகிய ஓஹாம் அப்படின்னு ஒருத்தரை அங்க சொல்லும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவு ராஜாக்கள் வாழ்ந்த பிரபலமான இடம், நல்ல செழிப்பு நிறைந்து. கேட்டார், அங்க ஏனாக்கியன் என்கிற அரக்கர்கள் உண்டு, ராட்சதர்கள் உண்டு, எல்லாம் இருக்கட்டும் பரவாயில்ல, அவர்களை நான் துரத்திட்டு எனக்கு நீர் அந்த எப்ரோன் பட்டணத்தை தாரும், எப்ரோன் மலை தேசத்தை தாரும். 14ஆம் அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். அந்த மலை தேசத்தை எனக்கு தாரும், கர்த்தர் என்னோடு இருக்கிறதுனால எல்லா ஏனோக்கியரை நான் துரத்திட்டு அதை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். எனக்கு அது அவர் கேட்கறது எப்படின்னா, 45 வருஷம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு காத்திருந்திருக்கிறேன், நான் இந்த லோ லெவல்ல ஈஸியான இடம் எல்லாம் எனக்கு வேண்டாம், ஐ வாண்ட் த டாப். அதான் ஆண்டவர்கிட்ட தேடணும். எப்படி தேடணும்? கேட்கறது கடுமையான கேள்வியா இருக்கணும், அதுக்காக காத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷமானாலும் காத்திருக்கணும். பொய்யுரையாத தெய்வம் அவர், உண்மையுள்ள தெய்வம் அவர், ஜீவிக்கிற தெய்வம் அவர், அந்த அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அவர். பிரைஸ் தி லார்ட். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற என் சர்வ வல்லமுள்ள தெய்வம் அவர். பிரைஸ் தி லார்ட். அவருக்காக காத்திருந்து கேட்டார் the toughest question. அவருடைய இந்த 45 வருஷத்துல அவருடைய கனவெல்லாம் அந்த எப்ரோன் மலைக்கு மேல அந்த பெரிய இடத்துல ஒரு பட்டணம், அதுல அவருக்கு ஒரு வீடு, அவருடைய கனவுகள் அப்படியே இருக்கு. என் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் 40 வருஷம் அல்ல 45 வருஷமானாலும், எனக்கு 85 வயதானாலும் அந்த வசனம் கட்டாயம் நிறைவேறும். என் தேவன் போய் சொல்ல மாட்டார். அவர் மோசேயின் மூலம் சொன்ன வார்த்தை உண்மையிலும் உண்மை என்று விசுவாசத்தோடு சபையில நிலைத்திருந்தார், கர்த்தர்ல நிலைத்திருந்தார், வசனத்தில் நிலைத்திருந்தார். சொன்னபடியே யோசுவா அந்த மலை தேசத்தை அவருக்கு தானமாக கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட். அதே யோசுவாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை படிக்கும் போது, அந்த தேசம் அதுவரையில் இருந்த பேர், அந்த 14 கூட இருக்க கடைசி வசனம் படிச்சீங்கன்னா, அதுவரை ஏனாக்கியர்களுடைய பெயரினால் அழைக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அந்த பட்டணத்துக்கு காலேப்பினுடைய பெயர் வழங்கப்பட்டது. காலேப் மாத்திரமல்ல, அவர் கர்த்தரை உண்மையாய் பின்பற்றினதுனால, எங்கேயோ புறக்கணிக்கப்பட்ட ஏதோமின் வம்சத்திலிருந்து அந்நியனாக இருந்தாலும் பரவாயில்லை, இஸ்ரவேலர்களோடு வாழ்ந்து இப்படி மேலோட்டமா வந்துட்டு போனா போதாது, நான் யூதா கோத்திரத்தோடு இணைய வேண்டும் என்று தன்னை இணைத்துக் கொண்டு ஆண்டவருடைய நாமத்தினால ஆண்டவர் சின்ன உயர்வுகளை கொடுத்தார். புறக்கணிக்கப்பட்டவன், அதிலிருந்து வந்த அந்நியன், அதுக்கு பிறகு 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்துக்கு தலைவன் என்கிற ஸ்தானத்துக்கு வந்தார். இப்ப ஆண்டவர் அத்தனை பேர்ல சொன்னார், ஸ்டாண்ட் அவுட் பண்ணாரு. என் தாசனாகிய காலேப் வித்தியாசமான இடத்தை பிடிப்பதற்கு கடுமையான பரீட்சையில கர்த்தருக்கு உண்மையாக இருந்த விசுவாசத்தில் நிலைத்திருந்தார். 45 வருஷங்கள் விசுவாசத்தோடு இருந்தார். அந்த இடத்தை கேட்டார். அவர் கேட்டதின்படி அந்த இடம் அவருக்கு சொந்தமாயிற்று. ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த காலவேளையில் என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருக்கலாம், நீங்க எப்பேற்பட்டவர்களா இருக்கலாம், இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு கொஞ்சம் ஃபாஸ்டா நான் முடிக்க போறேன், சொல்றேன். எனக்குடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்து ரட்சிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு உடனே ஜெபம் பண்ணிடுவோம். பிரைஸ் தி லார்ட். என்னுடைய குடும்பத்தில் எங்கள் அம்மா, என்னுடைய அப்பாவுக்கு அப்பாவுடைய அப்பா தாத்தா ஒரு இந்து கோயில் வச்சிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டத்தில். அது எங்கள் குடும்ப கோயில். அங்கே இப்போ நான் தான் பூஜாரியாக இருக்கணும். ஊரில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். நான் வரமாட்டேன், இப்படி ஆண்டவருடைய ஊழியக்காரன் ஆகிட்டேன்னு கொடுத்துட்டேன். இப்போ என்னுடைய சித்தப்பாவுடைய பையன் நடத்துகிறாரு.
எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய தம்பி கோயில் வச்சிருக்கிறாரு. அதுவும் ஒரு கோயில். அந்த சாமி பேரெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துலேருந்து வேண்டாம். கோயில் வச்சிருக்காரு. அங்கேயும் நாங்கள் சாமி குடும்பம், பூஜாரி குடும்பம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷங்கள் பிள்ளை இல்லை. 13 வருஷம் முடிவில் இந்த 13 வருஷங்கள் இருக்கும்போது என்னுடைய அப்பா குடும்பத்தில் இருந்த அப்பாவுடைய தம்பி சொத்தெல்லாம், அவருக்கு ஒரு நல்ல பணக்கார குடும்பம், பெரிய வீடு, நல்ல வசதியோடு இருக்கிறாங்க. இப்போ கூட பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் வரும்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்க. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறா 13வது வருஷத்தில் இறுதியில் எனக்கு ஒரு அக்கா பிறந்துட்டான். சரி, பெண் தானே, பரவாயில்ல, சொத்து நமக்கு கிடைக்கும்னு காத்திருந்தாங்க. 1.5 வருஷம் தாண்டி நான் பிறந்துட்டேன். உடனே பார்த்தாங்க சொத்து பறிபோயிடும்னு, எப்படியெல்லாம் இந்த பிள்ளையை கொல்லலான்னு பார்த்தாங்க. பிறகு எனக்கு 4 வருஷத்துக்கு பிறகு ஒரு தங்கச்சி பிறந்தா. இவ்வளோ எங்கள் குடும்பம். 13 வருஷம் பிள்ளை இல்லாத இடத்துல ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தா. நாங்கள் இந்து குடும்பம், இயேசுவை நம்பி இல்லை. அப்போ நாங்கள் இந்துக்கள் 2 குடும்பமே பேய் குடும்பம் தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் எங்கள் குடும்பம் கொஞ்சம் பக்தியாக இருந்திருக்கலாம்னு வச்சுக்கிடுங்களா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்கள் இப்போ நினைக்கிறது போல இல்லை. நான் பிறந்த அன்னைக்கே ராத்திரி 11 மணிக்கு பிறந்தேன். பிரைஸ் தி லார்ட். பிறக்கிற நேரமே எல்லா குழந்தையும் அழுதுட்டு பிறக்கும். நான் அழாமல் பிறந்தவன். கொஞ்ச நேரம் நான் அழுதுட்டு இல்லை, அதனால பிள்ளை செத்து போச்சுன்னு நினச்சிருக்கிறாங்க, இல்லைன்னா ஊமை பிள்ளைன்னு நினச்சிருக்கிறாங்க. அப்படி பிறக்கும் போதே எனக்கு வாயை சாத்தான் அடைச்சி, இவன் பிரசங்கம் பண்ணிடுவான் அவனுக்கு நல்லா தெரியும். அப்பயே அடைச்சி பார்த்துருக்கிறான். ஆனால் என் தாயின் கர்ப்பத்திலிருந்தே என்னை தெரிந்தெடுத்த என் தேவன் ஒரு சில மணி நேரத்தில் என்னை வாய் திறந்து ஆள வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் அறியாத காலத்தில் என்னை நேசித்த என் தெய்வம் அவர் என்னை வாழ வைத்திருக்கிறார். அப்கோர்ஸ் இருக்கட்டும். எனக்கு பாட்டி இப்படி ஒரு குடும்பம் உங்களுக்கு யாருக்கும் இருந்திருக்காதுன்னு நான் நம்புகிறேன். என்னுடைய அப்பாவுடைய சொந்த அம்மாவும் சொந்த தங்கச்சியும் 2 பேர், அவங்க தான் எனக்கு வில்லர்கள். நான் ஒரு 3 மாத பருவத்தில் இருக்கும்போது, அப்போ விறகு அடுப்பு, அப்படி அந்த பிள்ளையை கொன்னுடணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா பக்கத்தில் எங்கேயோ ஏதோ தண்ணி ஏதோ எடுக்க போயிருந்த நேரத்தில் அந்த அடுப்புக்குள்ளால என்னை கொண்டு குழந்தை அப்படியே நுழைச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த நெருப்பு பட்டத்தில் நான் ஐயோன்னு கத்துனதை கேட்டு விட்டுட்டு போயிடுக்கிறாங்க. அன்னைக்கே குலகார குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன். பிறகு இன்னும் ஒரு 2-3 வாரம் தாண்டும் போது எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில், அந்த லொக்கேஷன் எல்லாம் நான் சொல்ல என்ன தெரியும், யாருக்கா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு போனீங்கன்னா, நான் பிரசங்கம் பண்ண ஸ்லாங்கில் இருந்தே உங்களுக்கு தெரியும், நான் கன்னியாகுமரியில் உள்ள ஆள். பிரைஸ்லாம். அந்த ஓடையில் தண்ணி போகுது, அதில் எங்கள் அம்மா துணி துவைச்சிட்டு அதுக்கு நேர் எதிரே வீட்டில் நெருப்பு சமையல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ என்ன அந்த துணிக்கு பக்கத்தில் வச்சுட்டு அங்கே போயிருக்கிறாங்க. இந்த நேரம் என்னுடைய சொந்த அப்பாவுடைய அம்மா, என் அப்பா பாட்டியும் என் மாமி அப்பாவுடைய தங்கச்சியும் சேர்ந்து நேர வந்து அந்த காவாயில் போகிற தண்ணியில் அப்படியே முக்கி இருக்கிறாங்க கொல்றதுக்கு. நான் துடிச்சிருக்கிறேன். அப்போ அந்த வழியா ஒரு போஸ்ட்மேன் வந்தவர் பார்த்துட்டு என்ன செய்றீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டு எப்படியோ காப்பாற்றி விட்டு இருக்கிறார். என்னை அங்கிருந்தும் காப்பாற்றினார். தெய்வ கிருபை. அவர் அறியாத காலத்தில் இருந்து என்னை காப்பாற்றின தெய்வ கிருபை. எப்படியும் கொஞ்ச நாளைக்குள்ளால எனக்கு ஒரு வியாதி, பயங்கரமா ஆஸ்மா, இழுப்பு, ப்ரீத்திங் பயங்கரம் இப்படி இருக்கும். எனக்கு பாக்கெட்டில் பார்த்தா எப்போதும் ஒரு பாக்கெட்டில் மருந்து இருக்கும், ஒரு பாக்கெட்டில் மாத்திரை இருக்கும். இந்த பக்கம் சிரப்பு, இந்த பக்கம் மாத்திரை. இப்படி தான் நான் போவேன். ராத்திரி எல்லாம் தூங்க முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை. எனக்கு அக்காளுக்கு எப்படின்னா, இப்படி இது பண்ணான்னா ரத்தமும் சளியுமா கொட்டும். எவ்வளவோ மருந்துகள் எடுத்தோம். அன்றைக்கு நல்ல வசதியாக இருந்தோம். ஆகையினால என்னெல்லாம் அன்றைக்கு இருந்த மருத்துவத்தில் எல்லாம் எங்களுக்கு பார்ப்பாங்க. எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஆஸ்மாவுக்கு மருந்து கொடுத்ததுமே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அது குறைஞ்சிரும். உடனே உடம்பெல்லாம் கொப்பளம் போல வரும். கொப்பளம் வந்ததும் அது அப்படியே அழுகி பாயும் கொஞ்ச நேரத்தில். துணி உடுக்க முடியாது. நான் துணி உடுத்து வாழ்ந்த காலத்தை விட நிர்வாணியாய் வாழ்ந்த காலம் அதிகம். எல்லாரும் இந்த துணி போடுகிற பருவம் வர குழந்தை பருவத்தில் தான் துணி கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் என்னுடைய 13வது வயசு வரை அடிக்கடி நிர்வாணம் தான். நமக்கு வேற வாழ்க்கையே இல்லாத நிலைமையில வாழ்ந்தேன். எவ்வளோ மோசமாக. என்னுடைய தங்கச்சிக்கு ஒரு வியாதி. எப்படின்னா, எனக்கு ஞாபகத்துக்கு 4 தடவை அவள் செத்து போனான்னு கல்லறை தோண்டி அதுக்கு பிறகு மூடினது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது. அப்படி அவளுக்கு ஒரு வியாதி. செத்து போனான்னு ஆஸ்பத்திரியிலேருந்து வரும், கல்லறை பாதி இது வரும்போது உயிர் வரும், திரும்ப கொண்டு போவாங்க. அப்படி ஒரு வியாதி. எங்கள் வீட்டில் சந்தோஷம் என்பது கிடையாது. தெய்வத்துக்கு பஞ்சம் இல்லை, பக்திக்கு பஞ்சம் இல்லை. நாங்கள் என்னெல்லாம் அன்றைக்கு இருந்த எங்களுடைய குடும்ப நியமப்படி என்னெல்லாம் மீன் வாங்கக்கூடாது, நான்வெஜ் எடுக்கக்கூடாது, குளிக்கணும், ஒரு நாளைக்கு என்னெல்லாமோ ரூல்ஸ் எல்லாம் கீழ்ப்படிஞ்சவங்க. உங்களை புக்கெல்லாம் இன்னைக்கு பாருங்கள், வேதத்தை எவ்வளோ தூரம் படித்து வச்சுருக்கிறனோ அதை விட அதிகமாக அந்த புத்தகங்களை நான் மனப்பாடமாக அத்தப்படியாக படித்து வச்சுருந்தேன். வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. ஒரு நாள் எங்கள் வீட்டில்
கொஞ்சம் அப்படி இருப்போம். எப்படி சண்டை வருதுன்னு தெரியாது. எங்கள் அம்மா தற்கொலை பண்ணுறதுக்கு போவாங்க. எத்தனையோ இந்த வியாதியை வச்சுட்டு கதவெல்லாம் ஏறி குதித்து எங்கள் அம்மாவுடைய கயிறு அறுத்து விட்டுருக்கிறேன். காட்டில் போய் ஒரு தடவை அந்த கண்ணாடி துண்டெல்லாம் அரைச்சி இடித்து அப்படியே சாப்பிட போகும்போது தொண்டைக்குள்ளே கையை போட்டு காப்பாற்றி விட்டேன். இப்படி எனக்கு ஃபுல்லாக சின்ன வயசுலேயே இந்த தற்கொலையிலேருந்து காப்பாற்றுற ஒரு வேலை நமக்கு. இது போல் இப்படி வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சொத்துக்கள் எல்லாம் இழந்தாச்சு. நோயின்னு சபரிமலைக்கு போயிருக்கேன், திருப்பதி. எனக்கு போடாத நீச்சைகள் வேண்டுதல்கள் கிடையாது. எல்லா கோயிலும் எப்படியாவது எனக்கு ஜாதகத்தில் எழுதியிருக்கு 12 வயசுல முத்துக்குமார் செத்து போவான். ஒருவேளை விட்டுட்டா 16, அதுலேயும் தப்புனானா 18 வயசுக்கு பிறகு எனக்கு வாழ்க்கை கிடையாது. அழகா இருக்கு என்னுடைய ஜாதகத்தில். ஆகையினால எனக்கு போடாத வேண்டுதல்கள் கிடையாது. எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க, அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றி இருக்கிறேன். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் அந்த மரணம் மாறலை. இதே நோய் பிறகு வர சீரியஸ் ஆயிட்டு ஒரு தடவை 7ஆம் வகுப்பு படிக்கிற நேரத்தில் அப்படியே படுத்திருக்க நேரத்தில் எங்கள் ஸ்கூல்ல இருந்து 2 டீச்சர்ஸ் வந்து நான் படுகிற கஷ்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, ஜோம் பண்ணுறாங்க. அவங்க ஆர்சியை சேர்ந்தவங்க, ரோமன் கத்தோலிக்க. அவங்க மரியாயின் ஜெபத்தை சொல்லிட்டு சொல்கிறாங்க, இவன் ரொம்ப கஷ்டப்படுறான், இவனுக்கு மேலே அருள் புரிந்து இவனை இப்படியே எடுத்துருங்க, இவனை இதுக்கு மேலே கஷ்டப்படாமல் இவன் செத்துறட்டுன்னு ஜோம் பண்ணிட்டு போகிறாங்க என்னுடைய டீச்சர்ஸ். அவ்வளவு லாஸ்ட் கட்டத்தில் இருக்கிறேன். அடிக்கடி எங்கள் அம்மா அழுவாங்க. அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நான் செத்துருவேன்னு தெரியல, உனக்கு அக்கா இருக்கா, தங்கச்சி இருக்கா, அந்த பிள்ளைகளை பாருமா, நீ ஏம்மா அழுற? எங்கள் அப்பா அப்பா என்ன சொல்லுவாருன்னா, இவன் சாக போகிற பையன், இவனுக்கிட்ட நான் அன்பு காட்டினேன்னா எனக்கு என்னால் பிறகு வாழ முடியாது, இந்த பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது. ஆகையினால எனக்கு அப்பா என்னட்ட பேச மாட்டார். நான் என்ன நினைப்பேன்னா, இருக்கிறதே கொஞ்ச நாள், அப்பா கொஞ்சம் நான்ப்பா உங்கள் பக்கத்தில் இருக்கணும்ப்பா, மடியில் இருக்கணும், ஆசையாக இருக்குப்பா. வரமாட்டார். அன்புக்கா ஏங்கினேன். அப்பா வேற ஒரு கான்செப்டில் என்ன அப்படி வச்சுருந்தாரு. எங்கள் அம்மாவுடைய அன்பு இருந்துச்சு, ஆனால் மரணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். எப்போவும் சொல்லுவேன், அம்மா அழாத, நான் சாக போகிற நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எப்படியும் சொல்கிறேன், 1982 வருஷத்தில் என்னுடைய கூட 9ஆம் படிக்கிற நேரம் என்னுடைய நண்பனுடைய ஒரு அண்ணன் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தாரு. அங்கே கொண்டு போய் இப்போ காசெல்லாம் பிச்சைக்கார நிலைமைக்கு குடும்பம் வந்துச்சு. இந்த வியாதிகள் நிமித்தமும் மந்திரவாதம் அது இது என்னெல்லாமோ பண்ணி எடுத்து எல்லாம் இழந்தாச்சு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நேரே அங்கே போய் ஹாஸ்பிட்டலில் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், இனி ஒருவேளை நீ 7 நாள் 8 நாள், ஒரு வாரம் இல்லை 2 வாரம் உயிரோடு இருப்பேன், இவனை ஸ்கூலுக்கு நீ அனுப்பாதீங்க, அவனுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ண வேண்டாம், எனக்கு ஹார்ட்டில் அப்படி எதெல்லாமோ இருக்குன்னு அன்றைக்கு இருந்த விதத்தில் எல்லாம் சொன்னாங்க. 1982 1982 பிறகு நான் சொன்னேன், இதை வீட்டில் சொல்ல வேண்டாம், வீட்டில் எல்லாருக்கும் தெரியும், மரணம்னு தெரியும், ஆகையினால இன்னும் சொல்லி எங்கள் அம்மாவை அழ வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதனையோடு வீட்டுக்கு போகிறேன். ஒவ்வொரு நாள் நான் படுக்கும்போது இப்படி படுத்துட்டு என்னுடைய இது போல் இருக்கும் தலை, ஃப்ளாட்டாக என்னால் படுக்க முடியாது, குளிர்ந்த தண்ணியில் குளிக்க முடியாது, என்னை சுடு தண்ணி வச்சு அப்படி துடைச்சி தான் எடுப்பாங்க. அப்படி தான் நான் வாழ்ந்திருக்கிறேன் 14 வயசு வரை. குளிர்ந்த பொருட்கள் எனக்கு சாப்பிட முடியாது. எங்கள் குடும்ப சூழ்நிலை, அக்காளுக்கு சரியில்லை, தங்கச்சிக்கு சரியில்லை, வீட்டில் சண்டை, நிம்மதி இல்லை. இப்படிப்பட்ட நிலைமை 1982 வருஷம் மே மாதம் 6ஆம் தேதி என்னை கூட படிச்சுட்டு இருந்த ஒரு பையன் மரியதாஸ், அவன் சொன்னான், பக்கத்தில் ஒரு டான்ஸ் இருக்குது வாரியா அப்படின்னு. எனக்கு முடியல. அம்மா சொன்னாங்க, எப்படியும் போக போகிற, அதுக்கு முன்னால் ஒரு டான்ஸை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி, ஆனால் ஸ்ட்ரிக்டாக சொல்லி விட்டாங்க, போயிட்டு வந்துடணும்னு. எனக்கு துணைக்கு அக்காளையும் கூட அனுப்பி நான் டான்ஸ், பொம்பளை பிள்ளைகளுக்கு டான்ஸ்னால் நீங்கள் வேறு எதுவும் நினச்சிடாதீங்க, விபிஎஸ் அங்கே ஏதோ ஒரு சபையா, அந்த சபையில் விபிஎஸ்னுடைய கடைசி நாள்னு கூட்டிகிட்டு போனான். அதுதான் டான்ஸ். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் பாவி ஏமாத்திட்டான். அந்த நாளில் முந்தின நாளே விபிஎஸ் முடிஞ்சிருக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை. அவன் விட்டுட்டு போயிட்டான். அப்போது ஆண்கள் சைடில் ஆளே இல்லை, நான் தனிமையில் பின்னால் உட்காந்துருந்தேன். ஒரு 4-5 பெண்கள் இருந்தாங்க, அந்த பக்கம் அக்கா உட்காந்தா. இங்கே கூட்டம் ஆராதனை நடந்துச்சு, அந்த பாஸ்டர் இதெல்லாமும் நடத்துனாங்க, ஒன்றுமே புரியலைங்க, பாய் தான் போட்டிருந்தாங்க, உட்காந்துருந்தேன். ஆனால் அவர் கொஞ்ச நேரம் தாண்டி அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டார், இன்றைக்கு நீ மரித்தால் எங்கே போவாய்? ஒரு கொஸ்டின். எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, நான் கட்டாயம் செத்து போவேன் கன்ஃபார்ம். ஆனால் நான் எங்கே போவேன்? நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், எங்கள் இந்து மதத்தில் எங்கள் சார்ந்த பூஜாரிமார், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க தான் எல்லாரும் சொந்தக்காரங்க. ஆனால் யாருக்கிட்டையும் ஒரு ப்ராப்பர் ஆன்சர் லாஜிக்காக எனக்கு கிடைக்காதனால நான் ஏங்கிட்டு இருந்தேன். அப்போ நான் நினைக்கிறேன், ஆமாம் நான் எங்கே போவேன் எனக்கும் தெரியாது. அப்போ அவர் என்னதோ சொன்னார், இயேசு விசுவாசத்தை என்னெல்லாமோ சொன்னாருங்க, அது அவ்வளோ புரிஞ்சது போல இல்லை. ஆனால் ஒன்று நடந்துச்சு, கொஞ்ச நேரத்தில் என்ன நான் மறந்துருக்கிறேன், அழுது இருக்கேன், முடிச்சிருக்கேன்.
அழுது முடிச்சு கண்ணீர் எல்லாம் முடிச்சிட்டு கண்ணை திறக்கும் போது அங்கே ஆராதனை முடிஞ்சு எல்லாரும் எழும்புறாங்க. உடனே நானும் வெளியில் வந்தேன், அக்காலும் வெளியில் வந்தா. வர்ற வெளியில் பேசிட்டு போகிறோம். நான் அழுதேன், அவளும் சொல்கிறா அழுதேன். இன்னொரு நடந்துச்சு. சரி வீட்டுக்கு வந்தோம், அம்மாட்ட சொல்லலை, ஏன்னா கொன்னே போடுவாங்க. எங்கள் குடும்பம் அப்படி, 2 குடும்பமும் அவ்வளவு தீவிர இந்துக்கள், பூஜாரி குடும்பம். ராத்திரி வந்து படுத்தேன், எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்து பார்த்துருக்குறாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் இப்படி உட்காந்துருந்தேன்னா ஃப்ளாட்டாக படுத்திருக்கேன். அம்மா அப்படியே என்னைக்குமே எங்கள் அம்மா பக்கத்துலேருந்து செக் பண்ணுவாங்க, இவனுக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு. அவ்வளோ சீரியஸில் இருக்கும். அது பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மூச்சு போகிறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அப்போ உயிரோடு தான் இருக்கிறான்னு பார்த்து விடுகிறத விட அவங்க தூங்கலை. காலையில் கிளம்புனதான் சொல்கிறாங்க, டே நீ இப்படி படுத்த, நல்லா தூங்கின, என்ன ஆச்சுன்னு. அப்போது அக்கா ஓடி வந்து சொல்கிறா, நான் இப்படி இது பண்ணேன், எனக்கு அந்த மூக்கில் இந்த ஒன்றுமே இப்போ வரலை. அவள் இப்படி சொல்கிறா. அப்போ அம்மாட்ட சொன்னோம், அம்மா இப்படி ஆக்கும், இந்த கூட்டத்துக்கு போனால இங்கே இப்படி நடந்துச்சுன்னு. அம்மா சொன்னாங்க, அப்போ அந்த இயேசு தான் உண்மையான தெய்வம். நீங்கள் வந்து இயேசுக்கு இனிமேல் நீங்கள் ஆராதிக்க போங்க, நாங்கள் எல்லாம் வரல, வீட்டில் அப்பாக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்ச நாள் ஆராதித்தோம். ஜூலை மாதம் 4ஆம் தேதி தண்ணீரில் இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டோம். அன்றைக்கு என்னுடைய ஜாதகத்தை இயேசு மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு தெரியுதா, நான் பேசின பிறகு ஆஸ்மா உள்ளது போல தானே பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு ஒரு 18 வயசு ஆயிருக்குமா? 18 முடிஞ்சு 28 முடிஞ்சு 38 முடிஞ்சு 48 முடிஞ்சு 58 ஆக போகுது. நல்ல ஒரு மனைவி ஆண்டவர் தந்தார், 2 நல்ல பிள்ளைகளை தந்தார். பையன் சவிதா மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணுறான், ஊழியத்தை கவனிக்கிறான். பிள்ளைங்க எல்லாம் எனக்கு பொண்ணு பிரசங்கம் பண்ணுவான், யூத் மீட்டிங் எல்லாம் பிபிஎஸ் எல்லாம் நடத்த போவாங்க, ஒய்ஃபு பிரசங்கம் பண்ணுவாங்க, முழு குடும்பமாக ஊழியம் செய்கிறோம். என்னுடைய ஜாதகத்தையே மாற்றின தெய்வம் அவர், என்னுடைய மரணத்தை மாற்றின தெய்வம் அவர், டாக்டருடைய கூற்றுகளை மாற்றின தெய்வம் அவர். அவரை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகள் இருக்கட்டும், சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், இந்த காலை வேளையில் தயவு செய்து எழும்பி நிற்கலாம். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கலாம், இதுவரை நீங்க எந்த தெய்வத்தை பின்பற்றினவர்களாக இருக்கலாம், இதுவரை ஒருவேளை இயேசுவோடு நெருங்கின தொடர்பு இல்லாதவர்களாக இருக்கலாம். இந்த காலவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில அன்புக்காக இங்கு வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை நேசிக்க யாரும் இல்லை. ஆண்டவரே, வாழ்க்கையில கடன், ஆண்டவரே, வாழ்க்கையில பண பிரச்சனை, அப்பா, பரியாசங்கள், அவமானங்கள், சத்துருக்களுடைய போராட்டங்கள், நிந்தைகள், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில தீராத வியாதி, ஆண்டவரே, தள்ளப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த பகல் வேளையில என்னை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன்.